அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். பாரதி கலைமன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது தமிழ் சபை அண்ட் யூத் கிளப் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. அதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கான கருத்தரங்கத்துக்கான டாபிக், அதாவது அமெரிக்க இந்திய கல்வி முறைகள் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. அது எப்படின்னா, அ இந்த ஊர்ல நம்ம வேலைக்கு வரோம். வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்கள நம்ம இங்க படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அங்க அந்த குழந்தைங்க படிக்க வரும்போது, நாம படிச்ச சிஸ்டம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சிருப்போம். ஆனா, இங்க இந்த குழந்தைங்க படிக்க போறது அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டம்ல படிக்க போறாங்க. ஸோ, இந்த பேரண்ட்ஸா நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் அதுல தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்க சரியான படிப்பு சூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? சரியா தான் படிச்சுட்டு இருக்கிறாங்களா? நம்மளுக்கு கைட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அது தெரியணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல நெறைய இருக்குது. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ ஆஸ் அ பேரண்ட்ஸா நம்மளும் குடுக்க முடியும். குழந்தைங்க இங்க தானே எல்லாம் கத்துக்கிறாங்க, இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆஸ் அ பேரண்ட்ஸா நம்மளுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அத ஒருத்தரா அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களே கத்துக்கிட்டு நம்ம வந்துட்டுருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம பேசப்போற இந்த கருத்தரங்கத்துல, அந்த 2 முறைகளை பற்றிய விஷயங்கள நம்ம இன்னைக்கு பேசப்போறோம். அதுல அந்த குழந்தைங்களே வந்து அத பத்தி பேசப் போறாங்க. அண்ட் இதுல தெரிஞ்ச நெறைய பேர் எஜுகேஷனலிஸ்ட் இங்க வந்து பேசப் போறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அ ஒரு சான்ஸா இத நம்ம எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்க வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று மறுபடியும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. லதா அண்ட் ராஜி. அனைவருக்கும் வணக்கம். ஆம், ஆம், இந்த மாதம் தமிழ் சபையில என்ன பண்ணலாம், பிகேஎம் தமிழ் சபையில என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மாதம் ஆசிரியர் தினம் வந்து நம்ம கொண்டாடி இருக்கிறதுனால ஏன் அதை ரிலேட் பண்ணி நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு யோசிச்சோம். சரி, அப்படி எடுத்து பேசலாம் அப்படின்றப்ப அமெரிக்க கல்வி முறைகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி முறைகள், இந்திய கல்வி முறைகள் பற்றி ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ முதல்ல அதுக்கு யாரு சரியா இருப்பா அப்படின்னு பார்த்தா, நாங்களும் பல பேச்சாளர்களை வந்து தேடி பார்த்தோம். அப்போ வந்து முனைவர் சுவாமிநாதன் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து எங்க மனதுல வந்து தென்பட்டார். அவர் வந்து ரொம்ப இதுக்கு ஆப்டான ஒரு நபர் அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணுச்சு. சரி, இதை எப்படி இந்த ப்ரோக்ராம வடிவமைப்பலான்னு நாங்களும் ஒரு பல மணி நேரம் போன்லயே பேசியிருப்போம். விஜி மேடம்கிட்ட பேசணும், அப்புறம் ராஜி மேடம்ல பல ஐடியாக்கள் சொன்னாங்க. அப்புறம் இந்த தமிழ் சபை எப்பவுமே தமிழ் சபையா மட்டுமே பேசிட்டு இருக்கோம், ஏன் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சௌமியா வந்து அவங்களும் ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. எங்க யூத் கிளப்ல இருக்கிற பசங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கப்பா, அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம தமிழ் சபையும் யூத் கிளப்பும் சேர்ந்து இந்த மாதம் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்போ வந்து சிறந்த பேச்சாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா பல பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப சிறந்த பேச்சாளர்களான குழந்தைகள் ஒரு 4 பேரையும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அமெரிக்க பள்ளி கல்வி முறைக்கு பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்திய கல்வி முறைக்கு யாரு பேசினா நல்லா இருக்கும்ன்றப்ப சௌமியா ஒரு சிறந்த பேச்சாளர், அப்புறம் நம்ம சிவராமசாமி அப்படின்னு சரி, இந்த பல பேச்சாளர்களை நம்ம இணைந்து ஒரு கலந்துரையாடலாம் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்க போகுது. இதுல வந்து முனைவர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இவர் வந்து எப்படின்னா, இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கதை, கட்டுரை அப்படின்னு அவருடைய எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் பல பத்திரிகைகளையும் பல எழுத்தாளர்கள் பல அவருடைய பல எழுத்துக்கள் வந்து பல புத்தகங்கள்ல வந்திருக்கு. இவர் அது மட்டும் இல்லாம இவர் வந்து வீரமாமுனிவர் இலக்கிய மன்றத்துல செயலாளரா இருந்து தமிழை வளர்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் இந்தியால அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து பொறியியல் முடித்து பின்பு ஐஐடி கழகத்துல வந்து அவர் முனைவரா வந்து பட்டம் பெற்றிருக்காரு. இப்படி இவரோட இந்திய கல்வி முறையை வந்து நம்ம வந்து இன்னும் சொல்லிட்டே போலாம், அடுக்கிட்டே போலாம், அவ்வளோ நிறைய இருக்கு. ஆனா நான் நேரம் குறைவு காரணமா நான் அதை இங்க சொல்லல. ஏன்னா அவரோட படிப்பை சொன்னோன்னா அவருக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய லிஸ்ட். அது மட்டும் இல்லாம இப்ப
யூஎஸ்ல அமெரிக்கா நாடுல வந்து வட அமெரிக்கால இவர் சிலம்பு தமிழ் சங்கம் அந்த நிறுவனத்தை வந்து இவர் தொடங்கி அது ஒரு பல வருடமா வந்து போயிட்டு இருக்கு. அந்த அந்த நிறுவனத்துல அவங்க வந்து மிச்சிகன்ல மட்டும் இல்லாம பல பல ஊர்களிலும் அவங்க வந்து அந்த பள்ளியை வந்து ரொம்ப சிறப்பா அந்த தமிழ் சங்கத்தை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்திய கல்வி முறைகள் மற்றும் இந்திய தமிழ் கல்வி முறைகள் பற்றி நல்ல அனுபவம் இருக்கிறதுனால இவர் வந்து இந்த கலந்துரையாடலுக்கு சிறப்பான தலைவராக இருப்பார் என்று நம்பி அவரை வந்து வாங்க என்று வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக என்னுடைய கிரைம் பார்ட்னர் இன் கிரைம் ராஜி அவர்களை வரவேற்கிறேன். ராஜி வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சுவாமிநாதன் வந்து எனக்கு ஒரு 5 வருடமா நாங்க 2 பேரும் ஒரு இலக்கிய குழுல தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம். நேர்ல தான் சந்திச்சது இல்லை. ஆனா நாங்க வாரம் வந்து ஏதாவது ஒரு இலக்கிய தலைப்பு எடுத்து பேசுவோம். ஒரு வாரம் சங்க இலக்கியம், ஒரு வாரம் நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இந்த திரை வழி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. அவங்கள பத்தி நம்ம யூத் கிளப் கோஆர்டினேட்டர் சௌமியா வந்து அவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து திரு சிவா ராமசாமி மற்றும் திருமதி சௌமியா கணேஷ்ராம் பத்தி ஓரிரு வார்த்தைகள். நம்ம பொதுவா இங்க வந்து அறிமுகம் ரொம்ப நீளமா சொல்றது இல்லை. காரணம் நமக்கு நேரம். அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஃபிளையரோடயே சேர்த்து யார் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ்வலா போடுறத வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். ஏன்னா வர்றவங்க வந்து ஒரு அறிமுகத்தோட இவங்க வர்றாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்ப வந்து திருமதி சௌமியா கணேஷ்ராம் பத்தி அவங்க வந்து கேடி தமிழ் பள்ளி மூலமா தான் எனக்கு அறிமுகம். அவங்க பல வருஷமா தமிழ் பள்ளியில வந்து ஆசிரியரா இருக்காங்க. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நல்ல முன்னாடி வந்து நான் எடுத்து செய்யறேன் அப்படின்னு வருவாங்க. அவங்களோட ஆர்வமும் சுறுசுறுப்பும் ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். எதுவுமே முடியாது அப்படிங்கிற வார்த்தையே அவங்க அகராதியில கிடையாது. செஞ்சு பார்ப்போம், கல்லை போட்டு பார்ப்போம், விழுந்தா மாங்காய் இல்லைன்னா தள்ளி நின்னுக்குவோம், கல்லு விழுகாம அப்படிங்கிறது அவங்களோட இது. ரொம்ப ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ளவங்க. அவங்க வந்து இங்க பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இங்க மேல்நிலை பள்ளி கணக்கு சொல்லித்தரது, உயர்நிலை பள்ளி கணக்கு சொல்லித்தரதுக்கான பயிற்சியாளர் ஆசிரியராகவும் இருக்காங்க. இந்தியாலையும் வந்து அவங்க வந்து மேல்நிலை பள்ளியில வந்து ஆசிரியரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 கல்வி முறை அனுபவமும் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அவங்கள வந்து இன்றைய கூட்டத்திற்கு அவங்க ஒரு சிறந்த ஒரு பொருத்தமான ஆளா இருப்பாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் சௌமியா. அடுத்து வந்து திரு சிவா ராமசாமி அவர்கள். அவர் வந்து செழுமையான இலக்கியவாதி. அவரு இதை எதுக்கு கூப்பிட்டு என்னம்மா என்ன இலக்கியத்துக்கு கூப்பிடுங்கம்மா அப்படின்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா இலக்கியம் பேசக்கூடியவர், ரொம்ப அமைதியானவர். அவர் வாய் திறந்து பேசினார்னா இலக்கியம் தான் பேசுவார். அந்த மாதிரி சைப்ரஸ்ல இருக்காரு. நாளைய பாரதி நிகழ்ச்சியில வந்து அவரும் பங்கெடுத்துக்கிட்டாரு. அவரோட பொண்ணு வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்பெல்லாம் அவங்களோட ஆர்வத்தையும் விடாம நம்மள வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து எங்க போய் தேடி என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது. அந்த அளவு ஆர்வம் மிக்கவர். உங்களை வந்து இன்னைக்கு இந்திய கல்வி முறை பத்தி பேசுறதுக்கு கடைசியில நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து வந்து இப்ப அமெரிக்க கல்வி முறை பற்றி பேச போற குழந்தைங்களை பத்தி யூத் கிளப் கோஆர்டினேட்டர் சௌமியா கணேஷ்ராம் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோருடைய மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து யூத் கிளப்பிற்கு வழங்கியதற்கு மிகவும் நன்றி. யூத் கிளப்ல இருந்து இஷா ஜோதி, வசுப்ரதா, சஞ்சீவ் இவங்க 3 பேரும் இன்னைக்கு வந்து அரங்குக்கு வந்து இந்திய கல்வி முறை அண்ட் அமெரிக்கன் கல்வி முறை அதை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. அனைவருமே அருமையான பேச்சாளர்கள். அவங்களோட வந்து நான் வந்து பொது இடங்கள்ல அந்த மாதிரி பேசும்போதே நான் கவனிச்சிருக்கேன்.
ரொம்ப அழகா பேசுவாங்க. நல்ல கோர்வையா பேசுவாங்க. அவங்களோட எண்ணம் வந்து நல்ல மெச்சூர்டா இருக்கும். சாதாரணமா பேசும்போதே அவங்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பேசுவாங்க. ஒரு சாதாரண ஒரு கொஸ்டின் கேட்டா கூட ஒரு 3, 4 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஆ இவங்க வந்து இன்னைக்கு அ யூத் கிளப் சார்பாக இந்த கருத்தரங்கத்துக்கு கலந்துக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அடுத்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாமா? ஆமாம், தொடங்கலாம். மிக்க நன்றி சௌமியா. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? சுவாமி. ஆமா. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த ஒரு அமைப்பு, அதாவது பிகேஎம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஒரு பெற்றோராக நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாருடைய பெற்றோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இங்க நம்ம பையன் நம்ம பிள்ளை பொண்ணு கரெக்டாக படிக்கிறாங்களா, இல்லை நமக்கு தெரியுதா? ஏன்னா முதல்ல அவங்க பிகேஎம் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கே இப்போ ஒரு நம்ம ஏன்னா நம்ம இங்கே படிக்கலையே அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பு. அதுவும் இதற்காக என்னை அழைத்து வந்த என் அருமை சகோதரி லதா மற்றும் அவங்க ராஜி மற்றும் பிகேஎம், இவங்க இந்த மூன்று பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கதம்ப மலர், அந்த கதம்ப மலர்ல வந்து வர்ணங்கள் நிறைவா பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகை இருக்கும், ஒரு ரோஜா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க புதிதாய் பூத்தி இருக்கும் மல்லிகைகளாக இந்த மாணவர்கள் இங்க சிறப்பு சேர்க்க போறாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் முத்துன மலர்கள். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போறோம். அவங்க லதா சொல்லல வந்து ஒரு விஷயம், அவங்க கண்டிப்பா நிறைய சொல்ல முடியும். ஆனா இப்ப நான் மிஷிகன் மாகாண பல்கலைக்கழகத்திலும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் சில விஷயங்களை கவனிச்சிருக்கிறேன். அந்த விஷயங்கள் என்னுடைய கவனத்தில் வந்த விஷயங்களை தான் உங்களை பகிர போறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா. ஏன்னா 2 பக்கத்தில் உள்ள சிறப்பான விஷயங்களை தான் பேச போறோம். ஏன்னா நம்ம வந்து அதை தான் நமக்கு எப்பவுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரி நம்ம 2 பக்கத்திலும் எது சிறப்பு, எது நமது குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அவங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல ஆரம்பிக்கிறதே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதுலயே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்றது, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியை ஒரு செல்வமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்துல வந்தவங்க. அதுவும் இல்லாம அதுல சொல்லியிருக்காரு பாருங்க, கல்வியை தவிர எந்த ஒரு செல்வம் பெரிய செல்வம் கிடையாது. ஏன்னா மற்றவை எல்லாம் நிலையற்ற செல்வங்கள். நம்ம கல்வி மட்டும்தான் நம்மளை அடுத்த தளத்திற்கு கொண்டு போகும். அப்படி இருந்ததுனாலதான் நாம அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். வந்தாலும் பாருங்க நம்மளுடைய பாரம்பரியப்படி யாதும் ஊரே யாவரும் கேளு. எந்த இடத்துக்கு போனாலும் இப்ப இங்க பாருங்க, நான் மிஷிகன்ல இருக்கிறேன், டெக்சாஸ்ல இருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான பண்பாட்டிலிருந்து வந்தவங்க. அதனால அந்த கல்விங்கிறத நம்மளை உருவாக்கி இருக்கு. இப்ப அதே மாதிரியான ஒரு கல்வி முறை நம்ம மாணவர்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு மிகப்பெரிய இப்போ அவங்க சொன்ன மாதிரி பள்ளி கல்வியை பத்தி பேசுறதுக்கு, அமெரிக்க கல்வியை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் வரப்போறாங்க. அதுக்கு முன்னகுட்டி கல்வினா என்னன்னு சொல்லி ஒரு அடிப்படை, ஒரு அஸ்திவாரத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அஸ்திவாரத்தை வச்சு ஒரு பெரிய மாளிகையை கட்ட போற அளவுக்கு இருக்கும். முதல்ல கல்வினா என்ன? கல்வி என்பது ஒரு தனி மனிதனை சமூகத்திற்கு ஏற்றவனாக மாற்றும் ஒரு வாழ்வியல் முறை. லேர்னிங், ஒரு ப்ராசஸ். இதைத்தான் கல்வி. இதை வந்து பலாயிரக்கணக்கான காலங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ் மரபுலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொல்காப்பியத்தில் இருக்கு ஓதற் பிரிவு. அதாவது கற்றுக்கொள்வதற்காக தன் வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு. இது 2000 வருடங்களுக்கு முன்னுக்கிட்டே கல்விக்காக நமது தமிழர் பண்பாட்டில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயத்த பார்த்தோங்கன்னா கல்வி என்பது எவ்வளவு முக்கியமான விஷயமா நம்மளுடைய பாரம்பரியத்துல, நம்மளுடைய பண்பாட்டுல இருந்திருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த விஷயத்த வந்து அந்த தனி மனிதனை சமூகத்திற்கு ஏற்றவனாக மாற்றுவதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா மனிதன் வந்து குகைக்குள்ளே குத்த வைத்துக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து ஆற்று படுகைகளின் நாகரிகத்தை உருவாக்குறான். இப்போ அதான் நம்ம பழக்கமா சொல்றதான், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த குடி அப்படின்னு சொல்றதுல இந்த மாதிரி நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் ஒரு தனி மனிதன் ஒவ்வொருக்குமா அந்த விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமா எப்படி ஒரு நிலத்தை பண்படுத்துவதா இருக்கட்டும். ஏன்னா விவசாயம் தான் முதல் உணவு, இல்ல ஒரு உணவை சமைப்பதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இது நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான இருக்கும். அப்புறம் அந்த குழுக்களுக்கு பரவும். இப்படி போறத வந்து
அப்படியே தொடர்ச்சியாக அந்த வழிமுறைகளை அந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு வச்சுக்கிறது தான் கல்வி. இப்போ இதுல 2 விதமான முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு நாகரிகம், இன்னொன்னு பண்பாடு. ஏன்னா இந்த 2 விஷயம் தான் இந்த கல்வியோடைய அடிப்படையாக இருக்கும். நாகரிகம் அப்படின்னா அது நம்ம வரக்கூடிய ஒரு சிவிலைசேஷன்ல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடியதா இருக்கலாம். இல்ல உதாரணமா நாகரிகத்தை பாதுகாக்கும் விதமாகவும் இருக்கலாம். வெறும் பாதுகாப்பு என்பது போர் மட்டும். ஆக்சுவலா போர் தொழிலும் ஒரு கல்வி இருந்துச்சு. நம்மளுடைய சொல்லுவாங்க, ஏன்னா போரானது எப்படி இருக்கணும், நம்ம அதுலயே ஒரு அதை வச்சிருந்தோம். அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா புறமுதுகு ஓடுறவனை கொல்லக்கூடாது, எந்த மாதிரி இருக்கணும், போர் கருவிகளா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கல்வி இருந்துச்சு. அது தாண்டி நாகரீகத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உதாரணம் ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். மைக்ரோசாஃப்ட் இருக்கு. அவங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வச்சிருந்த ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க. இப்போ அதோட அவங்களோட மட்டும் நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நினைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் பில்கேட்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே யாருக்குமே தெரியாம போயிடும். அப்படி இல்லாம என்ன பண்ணாங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் காலேஜ் ஸ்கூல்லாம் ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொண்டு வந்து அந்த நாகரிகத்துக்கான ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறது. எது தொழில்நுட்பம். இப்போ அந்த தொழில்நுட்பம் மண்பானை செய்யறதா இருக்கலாம், மைக்ரோசாஃப்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து பாதுகாத்து கொண்டு போறது, அப்புறம் மேம்படுத்துவது. ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்றது. அதுக்கடுத்து அடுத்த தளத்திற்கு கொண்டு போகுது. இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு நாகரிகத்துல கல்வியாக வரப்போகுது. அதே மாதிரி பண்பாட்டிலும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி, ஒரு பண்பாடுனா என்ன? ஒரு விஷயம் நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம சான்றாண்மைமோ அல்லது ஆன்றோர்மோ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு இடத்துல பாதுகாக்கிறதா இருக்க வேண்டும், இல்லை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும், இல்லை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும். ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பண்பாடு நாகரிகத்தை ஒரு தனி மனிதனுக்கு காலங்காலமாக கொண்டு வந்த ஒரு அறிவாற்றலையோ அறிவையோ அவனுக்கு கொடுக்கிறது. இதுதான் கல்வி முறை அப்படிங்கிறது. இந்த கல்வி வந்து பொதுவா நம்ம பல விதங்கள்ல நம்மளுடைய இங்க தமிழகத்துல இருந்திருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல குருகுல கல்வி அப்படிம்பாங்க. மாணவர்கள் ஒரு இடத்துக்கு போய் ஆசிரியர்கிட்ட கற்றுக்குவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன கதையை சொல்றேன். இப்போ என்னோட மாமா ஒருத்தர் வந்து கல்லூரி படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், விளையாட்டா சொல்லுவார், நான் பாஸ் ஆகணும்னா போய் அவருக்கு பலாப்பழம் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து சங்க காலத்திலேயே அந்த குருகுல கல்வியை சொல்லுவாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது எப்படி கற்கணும் ஆசிரியருக்கு உதவி செஞ்சு, அதுக்காக இப்போ லஞ்சம் கொடுக்கறத சொல்லல. அந்த காலத்துல குருகுல கல்வியில ஆசிரியருக்கு அப்போ இது கிடையாது, சேலரி கிடையாது, பென்ஷன் கிடையாது. அப்ப மாணவர்கள் வந்து உதவி செய்ய வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்வியல் முறை கற்றுக்கொள்வார்கள் அந்த குருகுல கல்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்ணை கல்வின்னு வந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் திண்ணை கல்வி. ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய திண்ணையில் ஒரு 10-15 மாணவர்கள் அந்த கிராமத்துல இருப்பாங்க, படிச்சுக்குவாங்க. ஈவன் அந்த திண்ணை கல்வியை பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்லாண்டு ஆள் என்ன பண்ணாங்கன்னா, மெட்ராஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதே சிஸ்டத்தை அவங்க ஸ்காட்லாந்து கொண்டு போய் இது பண்ணாங்க. அது ஆக்சுவலாக பெல் சிஸ்டம்னு பேர் கூட இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய கல்வி முறை பரிணாமத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரிதல், இந்த கல்வி அப்படிங்கிறதோட புரிதல் மிக ஆழமானது. நம்ம உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னக்கூட்டியே இதை வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆசிரியரை பிரிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கணக்காயர், ஆசிரியர், அப்புறம் குறவர் அப்படிம்பாங்க. இந்த சின்னர் அப்புறம் குறவர். அவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா தத்துவங்களையும் சமயத்தை பற்றி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை பிரிச்சிருக்கிறோம். பள்ளிக்கூடம், அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளியா இருக்கட்டும், இல்லை மன்றம்னு பிரிச்சிருக்கிறோம், இல்லை ஆன்றோர் அவை. ஆன்றோர் அவை அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆன்றோர் சபை, பெரிய சபை. அதாவது ஒரு மன்னனுடைய சபை இருக்கும். அங்கே போய் அவங்களுடைய புலமையை காட்டக்கூடிய இடமா இருக்கும். அவங்க ஒரு நல்ல தர்க்கங்கள், நல்ல வாக்குவாதங்கள் செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்ச்சங்கங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு கல்வியானது இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா நம்ம கற்றவருக்கான ஒரு மரியாதை, மதிப்பு அப்படின்னு சொல்லி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு நாகரிகம் நம்ம. இப்போ நம்ம எல்லாம் ஐடியில் நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஔவையாரே சொல்லியிருக்காங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா என்னன்னா, கற்றவனுக்கு எங்க போனாலும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான். இந்த மாதிரியான ஒரு சிறப்பான விஷயத்துல நம்ம வந்ததுனால இப்போ இதுதான் அடிப்படை. ஒரு கல்விங்கிறது எப்படி இருக்கணும், அந்த கல்வியானது எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு, இப்போ இதை பல்வேறு முறைகளில் அந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து 2 விதமான கல்வி இருக்கும். ஒன்று ஏட்டுக்கல்வி, இன்னொன்று அனுபவ கல்வி. இது 2ம் தான். அதாவது ஒருத்தன் வந்து ஏடுகளில் படிக்கிறது, அதாவது புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்வது, இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் அனுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோமே பிபிஎல், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்,
இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அனுபவ கல்வி. சமீப காலங்களில் சில மோர் கல்வியும் வந்துடுச்சு. உதாரணமாக யூடியூப் கல்வி, வாட்ஸ்அப் கல்வி. நம்ம பார்க்குற வாட்ஸ்அப் மருத்துவர்கள் மாதிரி வாட்ஸ்அப்பில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்துருப்போம். 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி, இல்லை தமிழ் கற்றுக்கொள்வது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் இதை மட்டும் பண்ணீங்க, இதை முடிச்சிங்கன்னா முடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து டாக்டர் ஆகிடலாம். அந்த மாதிரி இப்போ வந்து அடுத்த பரிணாமத்தில் வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நிறைய தொழில்நுட்பமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் எழுத்தாணியை கொண்டு எழுதி கொண்டு இருந்த நாகரிகம் இன்று எழுத்தே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்துடுச்சு ஏஐ பேஸ்டு டூல். நீங்கள் எழுதுறதுக்கான அவசியமே இல்லை. காலத்தை தகுந்தாப்புல இந்த தொழில்நுட்பங்கள் வளர வளர நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தான் இந்த கல்வியை பற்றிய விஷயம். இப்போ இங்க நான் ஒருத்தர் நிப்பாட்டுறேன். இதெல்லாம் அடிப்படை தெரிஞ்சிடுச்சோம். இப்போ எப்படி அமெரிக்காவில் இந்த கல்வி முறைகள் இருக்கிறது? இப்போ என்ன மாதிரி சிறப்பான விஷயங்கள் இந்தியாவில் நம்ம கற்றுக்கிட்டோம்? இப்போ நம்ம குழந்தைகளுக்கு தமிழாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? இல்லை பெற்றோர்களாகிய நாம இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போகுதா, இல்லை அவங்க சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறாங்களாம் பார்க்கக்கூடிய விஷயத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைய மொத்த தலைப்பும் நம்மளுடைய மாணவ செல்வங்களும் இன்னைக்கு வரப்போறாங்க. இந்த அடிப்படையை கொண்டு இப்போ அடுத்து நமக்கு முதலில் அமெரிக்க கல்வி முறையை பற்றி சொல்றதுக்காக மாணவி இஷா ஜோதி அவர்கள் இங்கே வரப்போகிறாங்க. இஷா ஜோதி, நீங்க வாங்க, உங்களுடைய அனுபவத்தை பகிருங்க, எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. என்னை போன்று நிறைய பெற்றோர்களும் உங்களை போன்று நிறைய மாணவர்களும் உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இஷா ஜோதி. நான் இப்போ 12வது படிக்கிறேன். எல்லாரும் கேட்குற மாதிரி காலேஜ் அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ புது பாதை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாரும் தயவு செஞ்சு உங்களோட மைக் வந்து மியூட் பண்ணிடுங்க. பேசுறவங்க தவிர பாக்கி எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. நன்றி. பாதை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி இருக்கு. இந்த காலேஜ் அப்ளிகேஷன்ல எல்லாமே கேக்குறாங்க. இப்போ நீங்க உங்களோட அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க, எங்க காலேஜுக்கு போயிருக்காங்கன்னு எல்லாம் கேக்குறாங்க. ஹார்வர்டுக்கு அம்மா அப்பா போனா நீங்களும் ஹார்வர்டுக்கு போகலாம். போகலைனாலும் ஹார்வர்டுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் அமெரிக்கா எஜுகேஷனோட அந்த சிறப்பு. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ இது மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ, இப்போ வேலை செய்யறதுக்கோ, ஹைஸ்கூல்லே வேலை பண்ணது, ஹைஸ்கூல்லே இன்டர்ன்ஷிப் போகிறது, அதெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இப்போ மாஸ்டர்ஸ் அமெரிக்காவில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமெரிக்கன் எஜுகேஷன் கொடுக்குது. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாலண்டியரிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குது. இந்த கம்யூனிட்டி கூட என்கேஜ் பண்ணுறது எப்படி பண்ணணும், கம்யூனிட்டியிலேருந்து நிறையா அந்த ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஒருத்தங்க கூட எப்படி பேசணும், ஒருத்தங்க கூட அந்த பிஸ்னஸ் எப்படி நடத்தணும், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் நிறையா கொடுக்குது. இந்த ஹைஸ்கூல்லே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா, அந்த காலேஜ் அப்ளிகேஷனில் அந்த காலேஜ் கவுன்சிலர் நீங்கள் மேல் படிப்புக்கு அதோட உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பேஷன் இருக்குதா அதுதான் பார்க்குறாங்க. அதுதான் அமெரிக்கா எஜுகேஷனில் உங்களுக்கு அந்த பேஷன் முதல் கொண்டு அதை கண்டுபிடிப்ப ஒரு வாய்ப்பு தரும். ஸோ ஆர்ட் போனோன்னா ஹைஸ்கூல்லே ஆர்ட்டுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஹைஸ்கூல்லே நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் எடுத்துகிட்டு அந்த நிறைய பிஸ்னஸ்க்கோ இந்த ஃப்ளையர் போடுறது, இல்லைன்னா லோகோ டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் கூட பண்ணலாம். இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் நீங்கள் யாராவது ஷேடோ பண்ணணும், இல்லைன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அது சும்மா ஒரு கேட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்புறம் இந்த திருக்குறளை சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, தொற்றுணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றுணைத்து ஊறும் அறிவு. அதுதான் நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அமெரிக்கா அதை வச்சு தான் இந்த நாட்டே அதை அடிப்படையாக வச்சுருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த தோண்டி தோண்டி பார்க்கறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அமெரிக்கா இப்படி ஒரு நாடாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மாணவருக்காக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போகாமல் அவங்களே கொடுக்குறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க. ஸ்கூல்லேயே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த காலேஜுக்கு போனால் இப்படி எல்லாம் பண்ணணும், அதை ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வாலண்டியரிங்க்கு போனால் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க கிட்ட ஸ்கூலில் மேனர்ஸே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு.
ஆனால் இந்த மாதிரி வாலண்டியரிங்கில் தான் கற்றுக்கணும். ஒருத்தங்க கூட பேச வேண்டான்னு இருந்துட்டு அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அது நல்லதில்லை. அவங்க கூட ஐயோ அவங்க கூட பேசணுமே, சரி பேசுகிறேன், அதான் அந்த வாலண்டியரிங், அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சொல்லி கொடுக்குது. ஒருத்தங்க கூட பேச வேண்டாம்னு இருக்கும்போது கூட பேசணும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இப்போ காலேஜ் கவுன்சிலர் கிட்ட கூட இமெயில் பண்ணி அவங்க கிட்ட பேசி நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன்னு இப்போ சைடில் கூட இமெயில் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் எப்படி காலேஜ்க்கு அப்ளிகேஷன் பண்ணாங்க, அவ்வா எப்படி காலேஜ்க்கு அப்ளிகேஷன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு பேப்பராக இண்டிவிஜுவல் காலேஜாக போயிருக்காங்க அவ்வாலாம். அம்மாவுக்கு அந்த ஸ்கூல் மார்க் மட்டும்தான், ஸ்கூலில் எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அது முக்கியமாக வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாடில் நீங்கள் ஸ்கூலில் மார்க்கு கேவலமாக பண்ணாலும் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சிஇஓ இருந்தால் உங்களுக்கு அந்த ஹார்வர்ட் பொசிஷன் கிடைக்குங்க. இப்போ இந்த யூடிஆர்சன் கூட இந்த 5% இருந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்கூலில் ஆட்டோமேட்டிக் அட்மிஷன் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த யூடிஆர்சனில் என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் அந்த மார்க் வச்சுட்டா, இல்லை மார்க் அவ்வளோ இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பேஷன் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு அந்த நோக்கத்தோட அந்த ஆர்வத்தோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது போதும் அவங்களுக்கு. நீங்கள் ரொம்ப கேவலமாக பண்ணீங்க, மார்க் வரவே இல்லைனாலும் உங்களுக்கு அமெரிக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அமெரிக்காவில் இந்த எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், நீங்கள் போய் தேடி கண்டுபிடிங்க, நீங்கள் போய் தேடி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. அதுதான் அமெரிக்கன் எஜுகேஷன் சொல்லுதுன்னு நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை இஷா ஜோதி, மிக சிறப்பாக சொன்னீங்க. இன்னைக்கு அவங்க சொல்லலை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம்தான், இஷ்டப்பட்டு பண்ணால் கஷ்டம் தெரியாது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுடைய மனதிலிருந்து நம்ம செய்கிறோம், இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதலோடு பண்ணணும். அவங்க சின்ன 2-3 விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒன்று, சமூகத்தில் கம்யூனிட்டி வாலண்டியரிங் ஒர்க். நம்ம வெறும் கல்வி கற்றுக்கிட்டு போகிறது இல்லை. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டோ இல்லை ஈவன் கல்லூரியை முடிச்சுட்டு போகும்போதோ அந்த விஷயம் சமூகத்திற்கு, நான் முதல்ல சொன்னதான், தனி மனிதனை சமூக விலங்காக மாற்றும் முறைதான் கல்வி. இப்போ அது எப்படி இருக்கணும், ஏன்னா நிறைய நான் திருக்குறள் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து எனக்கு தமிழாசிரியர் நிறைய திருக்குறள், அந்த திருக்குறள் நிறைய உதாரணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பொதுவாக சொல்லலாம், கற்க கசடற, கரெக்டா, எதையுமே மாசு மறுவின்றி கற்க வேண்டும். அப்புறம் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம சமூகத்தில் உதவணும். அப்போ பள்ளி மாணவர்களை நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தொண்டு தன்னார்வமாக போய் உதவி செய்யலாம். அது முக்கியமான விஷயம். இது கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி, இப்போ உதாரணம் நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய மிச்சிகன் மாகாண பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் வரும்போது அவங்கள எடுப்போம். அப்போ அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஏன்னா கல்வியானது வெறும் ஏட்டுக்கல்வியாக இருக்கக்கூடாது, அவன் இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு மரமாக இருக்கணும். ஊரு நீ நீர் நிறைந்தற்றே அப்படிங்க அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஊருக்கு நடுவில் உள்ள ஒரு குளம் மாதிரியான நம்ம கல்வியானது இருக்க வேணும். இதை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நான் முதலே சொன்னேன், கேடில் விழுச்செல்வம்னு, கல்வி ஒரு செல்வம். அப்புறம் அவர் செல்வத்தை எப்படி சொல்லனா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன். அதாவது ஒரு செல்வம் இருந்துச்சுன்னா அது எந்த வகைய செல்வமா இருக்கட்டுமே, அது சுற்றத்திற்கு சமூகத்திற்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வத்தை பெற்ற பயன். நம்ம கல்விங்கிற ஒரு செல்வத்தை பெற்றோம்னா அதை நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும், அது நம்ம பகிர்ந்துக்கணும். அதுதான் நல்ல ஒரு குடிமகனுக்கு, நல்ல ஒரு மனிதருக்கான அழகு. அப்ப 2வது ஒரு விஷயம் சொன்னாங்க, நமக்குள்ள அந்த ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு ஆர்வம், ஒரு நல்ல ஒரு பிக் அடிமோ இந்த ஊர்ல. அந்த பேஷன் அண்ட் டிரைவிங் அது எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அதான் சொல்லுவார், காண முயலைது அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. நம்ம சின்னதாக நல்லா பெருசாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிற மாதிரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஹார்வர்டு போனால் அதற்கான ஒரு பேஷன் உங்களுக்கு வரணும். ஹார்வர்டாக இருக்கலாம், எம்ஐடியாக இருக்கலாம், ஸ்டான்ஃபோர்டாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், அது மட்டும்தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அருமை உண்மையிலே ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ இவங்களை தொடர்ந்து நமக்கு வசுப்ரதா வரப்போகிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. வசுப்ரதா வாங்க, உங்களுடைய விஷயங்களை நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசுப்ரதா நிர்மலவன். நான் இப்பொழுது இளங்கலை 2ஆம் ஆண்டு இங்க ஹூஸ்டன்ல படிக்கிறேன்.
இது வந்து என் பார்வையில் அமெரிக்க கல்வி முறையுடைய தனித்துவம். முதல் விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல்வியோட அணுகுமுறை. அதாவது accessibility to education in US. அமெரிக்கால வந்து அந்த அடிப்படை கல்வியே வந்து எல்லாருக்கும் எளிதா கிடைக்கிற ஒரு வகையில தான் இருக்கு. ஏன்னா, இங்க அமெரிக்க அரசு பள்ளி தான் பெரும்பாலும் நீங்க பார்க்க முடியும். அந்த அரசு பள்ளி வந்து எல்லாருக்கும் இங்க இலவசமாக இருக்கிறதுனால தான் இது இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அடிப்படை கல்வி எல்லாருக்காகவும் இருக்கிறதுனால, எல்லாரோட அந்த அன்றாட வாழ்க்கை வந்து தரம் வந்து பயங்கரமாவே வந்து மேம்படுது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம தொடர்ந்து போனோம்னா, இந்த அடிப்படை கல்வியிலேயே செயல்முறை கல்வி வந்து ரொம்பவே அதிகம். புத்தக கல்வி முறையை விட. அதாவது பிராக்டிகல் ஓவர் தியரி. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, வெறும் புத்தகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சு தேர்வு எழுதுறது அதோட முடிக்காம, இது வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மாணவர்களுக்கு வந்து நல்லாவே புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாகவோ, இல்ல அ நிகழ்கால அதாவது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி மூலமாக நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்றதுனால, அமெரிக்க கல்வியில வந்து அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்பவே உயர்வா இருக்கு. அதே மாதிரி நம்ம காலம் கடந்துமே நம்மளோட நினைவுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அமெரிக்க கல்வியில வந்து இருக்கிறதுனால வந்து ரொம்பவே வந்து சுலபமா இருக்கு. எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கலாம். அதே மாதிரி இவ்வளவு விஷயத்துக்கும் நம்மளோட புரிதல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கிறது வந்து உள்கட்டமைப்பு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா எல்லா விதமான வசதியும் இன்னைக்கு வந்து அமெரிக்க கல்வியில அந்த பள்ளிக்கூடத்திலே எல்லாமே இருக்கு. அது வந்து தொழில்நுட்பமா இருக்கட்டும், எல்லா விதமான டெக்னாலஜி, அதே மாதிரி நூலகம், அப்புறம் செய்முறை கூடங்கள் மற்றும் இதர வசதிகள். இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு தரமான கல்வி கற்கும் சூழலை வந்து ரொம்பவே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு துறைகளை வந்து நம்மளுக்கு ஆராயறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த அமெரிக்கால வந்து கரியர் பேஸ்ட் கிளாஸஸ்லாம் வந்து ரொம்பவே நிறையாவே இருக்கும். அதாவது நீங்க 9th 10th இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. நம்மளுக்கு இந்த வேலை நம்மளுக்கு இதான் சூஸ் பண்றோம்னா, இது நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபீல்டா அப்படிங்கிறத நீங்க வந்து நீங்க வந்து ஹை ஸ்கூல்லயே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் மாதிரி பண்றது மூலமாக இந்த மாதிரி இவ்வளவு தொழில்நுட்பம், இவ்வளவு உள்கட்டமைப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து படைப்பாற்றலையும் வந்து ரொம்பவே வந்து வளர்க்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே வந்து நம்ம எல்லா ஃபீல்ட்லயும் we are able to shine through. அதே மாதிரி அமெரிக்கால வந்து இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா, கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டோ, அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது விளையாட்டு தொழில் அதுல வந்து நிறையவே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு தனி தொழில் வழியே இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப விதத்துல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமாவே இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு தொழிலா இருக்கட்டும், ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் வேலை பார்க்கறதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அமெரிக்க அரசு வந்து அளிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல பார்த்தானாக்கா வெறும் படிப்புல மட்டும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைய முடியலனாலுமே, இந்த மாதிரி விளையாட்டுத்துறை மூலமாகவும் கூட ஒருத்தவங்களால வந்து நல்லாவே வந்து வெற்றி பெற முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த மொத்த விஷயத்திலுமே அமெரிக்க கல்வி வந்து அடுத்த அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உலகளாவிய வெளிப்பாடு. ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து உலகத்தை இந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாலும், இல்ல நம்ம ஹிஸ்டரி மாதிரி சப்ஜெக்ட்ல நம்ம வேர்ல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசினாலும், இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த டைவர்சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம கூட படிக்கிற மாணவர்கள் வந்து வெவ்வேறு நாட்டுல இருந்து வெவ்வேறு மூலையில இருந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பல்வேறு கலாச்சாரம், மொழியியல், அதே மாதிரி கல்வியோடைய வந்து பன்முகத்தன்மை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து அதிகரிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அமெரிக்க கல்வி வந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலும் அதாவது 360 டிகிரிலயும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம அமெரிக்கால வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தினால நம்மளால வெற்றி பெற முடியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த ஒரு மாணவர்களுக்குமே வராத அளவுக்கு தான் அமெரிக்க கல்வியோடைய அந்த சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா விதத்திலுமே கல்வியா இருக்கட்டும், கல்வி இல்லைன்னா விளையாட்டுத்துறை, எந்த தொழிலாக இருந்தாலும் அமெரிக்கால வந்து அதுக்கான ஒரு தனி பாத்வே இருக்கிறதையும் கூட பயங்கரமாவே வந்து வெற்றி அடையறதுக்கும் வந்து வழிகளும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அருமை, சிறப்பு வசுப்ரதா. ஆமா, உண்மையிலே அதாவது என்ன சொல்றாங்க, இப்போ இவங்க சொன்னதுல வந்து நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. முதல்ல வந்து புரிதலான ஒரு கல்வி,
அனுபவ கல்வி, அதாவது சொல்லுங்க இப்போ இங்கே நம்ம எல்லாம் பார்க்குறதான் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், பிபிஎல் அப்படிமோ. இது வந்து ஆக்சுவலாக எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பீடகாகியல் லேர்னிங் அப்படிம்பாங்க, பீடகாகியல் அப்ரோச், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் அண்ட் ரெலவென்ட் ப்ராப்ளம். இதை நம்ம மாணவர்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுடைய புரிதலானது மிக சிறப்பு. அதாவது ஒரு விஷயத்த அது எவ்வளவு பெரிய ஒரு கோட்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு தேற்றங்களாக இருக்கட்டும், அதாவது தியரி ஆர் கான்செப்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக்கூடிய இந்த பீடகாகியல் அப்ரோச் இது வந்து அமெரிக்காவில் மிக பிரபலமான ஒரு முறை. அதுலேருந்து தான் இப்போ நான் சொல்கிறேன் பிபிஎல்லாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎல் பாங்க, இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை சாக்ரட்டிக் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். அந்த பீடகாகியல் லேர்னிங் அப்ரோச்சில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் வழி கல்வியில் படித்தவன். அப்போ வந்து எனக்கு அதான் ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கவே மறக்காது. உதாரணம், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு அறிவியல் கோட்பாடு இயற்பியலில் என்னோட ஆசிரியர் நடத்துகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், விசை அப்படிங்கிறத பற்றி நடத்துகிறாரு. அப்போ நடத்தும்போது அவர் சொல்லி தந்தது அதான். அதாவது இப்போ இங்கே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அதாவது உந்த மாறுபாட்டு வீதம் அடிமோம், as a சேஞ்ச் இன் மொமெண்டம். எம்வி அப்படிங்கிறதா உந்தம். அதாவது ஒரு விஷயம் வந்து எப்படி இது அவர் சொல்லிக் கொடுத்து எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா, ஒரு பையனை ஒரு கால்பந்தை உதைக்க வச்சு அவர், ஏன்னா இன்னும் எனக்கு அந்த பிக்சர் அது அவர் பண்ணது அப்படி ஒரு வீடியோவா என்னோட மெமரியில் இருக்கு. அப்போ அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எம்ங்கிறது அதோடைய மாஸ், விங்கிறது திசைவேகம், அதாவது வெலாசிட்டி. ஸோ டிவி பை டிடி, த சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதுதான் அந்த மாறுபாட்டு விகிதம். இதுதான் ஒரு விசை. இந்த விசை கொடுக்கறதுனால இந்த பந்தானது இங்கே நகருது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா நான் சொல்வது கிட்டத்தட்ட எத்தனை 30 வருடங்களுக்கு முன்னகுட்டி அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு முறை, அணுகுமுறை நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி, இதை ஒரு இது வந்து அப்படி என்னுடைய ஆழ் மனதில் உட்காருது. ஏன்னா அது முக்கியமான விஷயம். எனக்கு அந்த இயற்பியலின் மேல் ஆர்வம் வர காரணம் சொல்லப்போனால், நான் அந்த இடத்துல 12ஆம் வகுப்புல வந்து இயற்பியலின் பள்ளி முதல் மாணவனா வரேன். அதுதான் என்னை இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டு போகுது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நான் அங்கே வரேன்னா அந்த அடிப்படை புரிதல், ஏன்னா இன்னைக்கும் அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டிவி பை டிடி இல்லை எம்ஏ அப்படிங்கிறது மறக்காமல் இருக்க காரணம் அந்த ஒரு அணுகுமுறை. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இங்கே பிரபலமாக இருக்குது அமெரிக்காவில். அதை பார்க்குறேன். அது வந்து நான் சொன்ன அங்கே வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ நிறைய வந்துடுச்சு. நான் சொல்றது பழைய காலத்தில். இப்போ அங்கே எல்லா ஆசிரியர்களுக்குமே அதோடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காவிலையும் அதே மாதிரியான விஷயம், அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை அவங்க அனுபவபூர்வமாக கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது மிக சிறப்பான முறை. அது வந்து இது உங்களுக்கு பள்ளி கல்வியாக இருக்கட்டும், இல்லை கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், இது எங்கே போனாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா யூ லேர்ன் த கான்செப்ட் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வசுப்பிரதா சொன்ன மாதிரி அதுமாரி உலகத்தோட பல்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர் அந்த கலாச்சாரம் கண்டிப்பாக நம்ம எப்பவுமே உலகத்தோட ஒற்றுலகல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பல கலாச்சாரத்தமாக இருக்கலாம். அவங்கள பலவித மாணவர்கள் அவங்களுடைய முறை, அதாவது சொல்லலாம் அந்த லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் பேத்மோ எஜுகேஷன். அதாவது இப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது உங்களோட டெசிஷன் மேக்கிங் எப்போவுமே சுலபமாக இருக்கும். அதனால எப்போவுமே நிறைய பேரோட பழகுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வயது தான் உங்களுடைய கல்லூரியை முடிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எவ்வளவு கற்றுக்குறீங்களோ அவ்வளோ கற்றுக்க முடியும் மாணவர். அதை தாண்டி நீங்கள் வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 20% தான் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். ஏன்னா கல்விங்கிறது உங்களுடைய முழு வாழ்க்கையுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இட்ஸ் அ ஜேர்னி. ஆனால் அதுக்கு படிப்பதற்காகவே பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் கல்லூரியிலும் உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் பெற்றோர்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை நிறைய அந்த விஷயத்தை தோண்டி துருவி அவங்க சொன்ன மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து உங்களுடைய அறிவு, அந்த அறிவற்றம் காக்கும் கருவி உங்களுடைய அறிவு. அதை நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி, இது வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல கை கொடுக்கும். நீங்கள் போகிறது நாளைக்கு எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ கற்றுக்கொள்ள கல்வியை வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தினமும் போங்க. அந்த தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் செஞ்சு பாருங்க, இல்லை கேட்டு பாருங்க. அவங்க வசுப்பிரதா சொன்ன மாதிரி இந்த ஊர்கல்வி சில விஷயங்கள் நமக்கு உண்மையிலே வரப்பிரசாதமாக கொடுத்துருக்கு. அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இப்போ இது நம்ம அமெரிக்க கல்வியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்தியாவில் என்ன மாதிரி சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்தது, ஏன்னா இருக்கிறது.
அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல வர்றதுக்கு சுந்தரம் ராமசாமி மீன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நம்ம சிவா ராமசாமி வரப்போறாங்க. சரி வாங்க சிவா, உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய பார்வையிலும் இந்த மாதிரி எனக்கு இந்திய கல்வி எப்படி இருக்கு, எப்படி இருந்தது, அது எப்படி நம்ம மாணவர்களுக்கு இங்க பயன்படும், நம்ம எப்படி, ஏன்னா இந்த விஷயமே தான் இங்கேருந்து எடுத்து நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம் கூட. உங்ககிட்ட இருந்து எடுத்து இங்க இதை கவனிச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களாகட்டும் எல்லாம் பயன்படுத்த போறோம். உங்களுக்கான வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்வியாளர்களும் மாணவர்களும் நிறைந்திருக்கிற இந்த கூட்டத்தில் நான் கல்வியாளனாக இல்லை, ஆனாலும் என்னுடைய குழந்தைகளும் இந்த அமெரிக்க கல்வி முறையில் தான் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் குழந்தைங்களாம் ஹைஸ்கூல் போகிற வயசுக்கு வந்துருக்குங்க. ஸோ ஒரு அந்த பெற்றோரின் பிரதிநிதியா இந்த ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை அளித்த பாரதி கலைமன்றத்திற்கு நன்றி. இதுல நான் என்ன பேச போறேன், என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி கல்வியில ஏட்டு கல்வி ஒன்று இருக்கு, அனுபவ கல்வி ஒன்று இருக்கு. நான் 80கள்லையும் 90கள்லையும் இந்தியாவில் தமிழ் வழி கல்வி படித்த ஒரு நபர். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கிட்ட அனுபவ கல்வி இன்னைக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, அந்த அனுபவ கல்வியை நீங்கள் இந்த இளைய தலைமுறை அமெரிக்காவில் இருக்கிற இளைய தலைமுறை அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய அடுத்த மேற்படிப்புக்கோ இல்லை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா என்னுடைய பேச்சு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தை நம்ம பயனுள்ளதாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த அனுபவ கல்வியில் ஒரு சில விஷயங்கள் அதை தான் நான் இப்போ பேசப்போ அதில் நிறையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையிலேயே இது வேல்யூபிள் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அனுபவ கல்விங்கிறது என்ன அப்படின்னா, மக்கட்பண்பு. வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, அறம்போலும் கூர்மையறையினும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நீங்கள் என்னதான் படித்து ஒரு பெரிய ஸ்காலராக இருந்தாலும் உங்களால் ஒரு நம்ம சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி கல்விங்கிறது ஒரு சமுதாயத்துக்கு இசைவான ஒரு மனிதனாக ஒருத்தனை மாத்துறது தான் கல்வி. அது வெறும் புக் வழி வர எஜுகேஷன் மாத்திரம் கிடையாது. நீங்கள் எப்படி மற்றவங்களோட இயல்பாக பழகுறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி உதவியாக இருக்கிறீங்க, மற்றவங்களோட நீங்கள் எப்படி இணைந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான். அதுதான் மக்கட்பண்பு. அந்த மக்கட்பண்பு எங்கள் காலத்தில் நாங்கள் படித்த நேரங்களில் அது எப்படியெல்லாம் எங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஊட்டப்பட்டுச்சு, அது எங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவதாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது எங்கள் கல்வி முறையில் இருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் மேல் கொண்ட ஈடுபாடு, மாணவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை, அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு எடுத்துக்காட்டில் கூட அவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் எதுக்கு அவருக்கு அவ்வளோ ஈடுபாட்டோட சொல்லித் தரணும், அவர் ஜஸ்ட்டு கிளாஸில் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஈடுபாடு தான் அவரை அவருடைய கல்வி போக்கையே மாற்றிருக்கு. அவரை ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொண்டு போய் விடுற அளவுக்கு அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் என்னையோ இங்கே இருக்கிற எங்கள் தலைமுறையை சேர்ந்த இங்கே இருக்கிற பங்கேற்பாளர்கள் யாரையோ நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்களுடைய பங்கு மிகப்பெரியது. ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கலாம், இங்கிலீஷ் டீச்சராக இருக்கலாம். எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சும்மா ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு போனார், இங்கிலீஷ் இஸ் த கேட்வே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் எவர் யூ கோ அப்படின்னு எல்லாரும் புக்கில் எழுதி வைங்கடா அப்படின்னாரு. நான் தமிழ் மீடியம் படித்தால் எனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு சுத்தமாக தெரியாது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கூட தெரியாது. அந்த மாதிரியான இது. அப்போ அவர் சொன்னது எனக்கு புரியல. 20 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ புரிஞ்சுது. அது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர்கள் ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிற பள்ளி மாணவர்களால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலைன்னா அவங்க பசங்களுக்காக மாணவர்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச ஆசிரியர்கள் எங்கள் தலைமுறையில் இருந்தாங்க. நான் உங்க தலைமுறையில் இல்லைங்கிறத நான் சொல்ல வரல. எங்ககிட்ட என்னென்ன என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்,
ஆசிரியருங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க. அவங்கள அந்த மாதிரியான ஆசிரியர்கள் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, நீங்க என்ன வேற எதுவும் குடுக்க வேண்டியதில்ல. அவங்களுக்கு குடுக்க வேண்டியது மரியாதை. நீங்க வந்து அம் வாழ்க்கையில வேற எத்தனையோ உயரங்கள தொட்டாலும், இன்னொரு 15 வருடங்கள் கழிச்சோ, 20 வருடங்கள் கழிச்சோ, இன்னைக்கு தான் சமூக ஊடகங்கள் நெறையா வந்துருச்சு. அவங்களோட தொடர்புல இருந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு தேங்க் யூ சொன்னீங்கன்னா, அத விட பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இருக்க போறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறது வந்து, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அது ஒண்ணு. அதேபோல வந்து அ உங்க அடுத்த பாயிண்ட் வந்து நான் சொல்ல வர்றது வந்து, எங்க வாழ்க்கை முறையில நாங்க படித்த காலங்கள்ல இருந்த இயல்பான வாழ்க்கை முறை. இயல்பான வாழ்க்கை முறை அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அ பள்ளியை தாண்டி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வந்து பெருசா நாங்க அ ப்ளஸ் இப்ப இருக்கிற மாரி அந்த கிளாஸ்க்கு போணும், இந்த கிளாஸ்க்கு போணும். அத நான் தப்புன்னு சொல்ல வரல. நானும் அத பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, அதையும் தாண்டி எங்க வாழ்க்கை முறையில ஒரு என்ன இருந்துச்சுன்னா, எங்களுடைய சுற்றங்களோடையும், நண்பர்களோடையும், உறவுகளோடையும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு கனெக்ட் இருந்தது. அது வந்து இப்போ குறிப்பா அமெரிக்க வாழ் தமிழர்கள் கிட்ட அது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாரி நான் பார்க்குறேன். ஆனா, அத எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்டின்னா, நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய அ சுற்றங்களோடையோ, தாத்தா, பாட்டியோடையோ, மாமா, அத்தை கூடயோ, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா கூடயோ, முடிந்த அளவுக்கு நீங்க உங்க கசின்ஸ் கூடயோ, முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து எங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஊர்ல பார்த்தோம்னா, நெறையா ஃபங்ஷன்ஸ் வரும். காது குத்து வரும், கல்யாணம் வரும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு ஒரு 30, 40 வருடங்களுக்கு முன்னாடி குடும்பம், உறவுகள் பூரா வந்து ஒரு ஒரு 30, 40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால வந்து இத விரும்பியோ, விரும்பாமலோ அடிக்கடி சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள இந்த மாரியான சின்ன சின்ன அம் அ விழாக்களோ அல்லது சின்ன சின்ன நிகழ்வுகளோ ஏற்படுத்தி குடுக்கும். தொடர்பு அறுந்து போகாம இருக்கும். ஒரு நல்ல ஒரு பந்தம் இருக்கும். ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நல்ல ஒரு 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 ஊக்கத்த குடுக்கும். அது வந்து இப்போ நம்ம கடல் கடந்து வந்து இந்த நாட்ல இருக்கும் பொழுது, அதற்கான வாய்ப்புகள் குறைந்து போனாலும், அதற்கு இப்ப நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்கு, WhatsApp இருக்கு. ஸோ வந்து நீங்க உங்களுடைய குடும்பங்களோடையோ, உங்களுடைய உறவினர்களோடையோ முடிந்த அளவுக்கு நெறைய நல்லா தொடர்பு வச்சுக்கங்க. நல்லா பேசுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அடுத்து நான் சொல்லணும்னு நெனைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து நட்பு. நட்பு வந்து அ ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம். அது நீங்க இப்ப இப்ப உங்க காலத்திலயும் இருக்கும். எங்க காலத்திலயும் இருந்தது. எங்களுடைய பெற்றோர்கள் காலத்திலயும் இருந்திருக்கும். பட் அந்த நட்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? நட்புனா வந்து என்னுடைய புரிதல் என்ன? அது வந்து உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? அப்படிங்கிறது அத வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். நட்புங்கிறது ஜஸ்ட் ஒரு நல்லா பேசி, சிரிச்சுட்டு, ஜாலியா போறது மாரி தான் அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த பள்ளி நாட்கள்ல அப்படிதான் மெதுவா ஆரம்பிக்கும். பட் அது மட்டும் அல்ல. "நகுதற் பொருட்டன்று நட்பு. மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டும் கூட." அதாவது உன் நண்பன் இருக்கிறான் அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும். அவன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இல்லையா? நம்மளும் தவறுகள் செய்யலாம். நம்ம நண்பனும் தவறு செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது, நம்ம நண்பன் தவறு செய்ற மாரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம அவன சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதேபோல உங்களுடைய நண்பர்கள் நீங்களும் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் செய்றீங்க. அத வந்து உங்க நண்பர்கள் வந்து பார்த்துட்டு, "டேய் இப்படி பண்ணாதடா, இப்படி போகாதடா" அப்படின்னா சொன்னான்னா, அவன்கிட்ட இருந்து விலகி போகக்கூடாது. அவன் உண்மையிலேயே உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்லுவான். நீ அவன்கிட்ட போய் அத சொன்னீன்னா, அவன்கிட்ட இருக்கிற அக்கறையில தான் சொல்லுவ. அந்த மாதிரி நட்பு வந்து மிக, மிக முக்கியம். இன்னைக்கெல்லாம் வந்து புல்லியிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட சொல்லி புதுசா வந்து அதெல்லாம் எங்க காலத்துல அது என்னன்னே தெரியாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் ஒரே ஒரே குரூப் தான். அப்படிதான் இருந்தது. இன்னொன்னு நீங்க நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு புல்லியிங்கோ, அத பத்தியோ ஒரு சின்ன உறுத்தல் கூட இருக்காது. அதனால நட்ப வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. நல்ல நண்பர்களா இருங்க. நட்புங்கிறது பெறுதல் மட்டுமல்ல, தருதலும் கூட. ஸோ, அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அனுபவ கல்வியா நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து ம் கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நெறையா உள்ள வந்துருச்சு. அது வந்ததுனால நம்மளோட இண்டிவிஜுவல் ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா,
நாங்க படிக்கிற காலத்துல வந்து விரும்பியோ விரும்பாமலோ நாங்க நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணி ஆகணும். அது வந்து இந்த காலத்துல எப்படி உதவுதுன்னா, சிம்பிள் கால்குலேஷன், சிம்பிள் மேத்துக்குலாம் எங்களுக்கு வந்து கால்குலேட்டர்ஸ் தேவையில்ல. நாங்க எங்களால வந்து ஜஸ்ட் லைக் தட் அத வந்து அத இது பண்ணிக்க முடியும். அ எங்க எங்களால அத கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து இங்க இருக்கிற பெரும்பாலான என் தலைமுறையைச் சேர்ந்தவங்க ஒத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க வாய்ப்பாடுகள் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லியே ஆகணும். என்னால வந்து 12, 12 144ங்கிறது நீங்க கால்குலேட்டர்லாம் எனக்கு தேவையில்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஸோ சிம்பிள் மேத்க்குலாம் வந்து உங்களுடைய மைண்ட ட்ரெயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் செல்ஃபோன் கிட்ட போய் உதவி கேட்காதீங்க. செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்கள மீட் பண்ணணும் அப்டின்னா, ஒருத்தங்க கிட்ட நம்ம ஒரு தொடர்பு ஏத்துட்டு, ஓகே நம்ம ஒரு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 5 மணிக்கு நம்ம இந்த இடத்துல சந்திக்கலாம் அப்டின்னா, ஒண்ணு அந்த நேரத்துக்கு அங்க போறதுக்கு நம்ம கரெக்ட்டா இருப்போம். ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம் அந்த தாமதம் ஆயிருச்சுன்னா, அவங்க கிளம்பி போயிரலாம். அல்லது அந்த 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 ஒரு வாய்ப்பையே நம்ம மிஸ் பண்ணிருவோம். அந்த மாரிலாம் இருக்கும். அல்லது அதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுக்குவோம். நீங்க எந்த மாரி எந்த இடத்துல வந்து நிப்பீங்க? அ எந்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க? அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நம்ம மைண்ட் வந்து பிரிப்பேர் ஆயிருக்கும். இப்போ வந்து அது எதுவுமே தேவையில்லாத மாரி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து முடிந்த அளவுக்கு உங்களுடைய செல்ஃபோனுடைய யூசேஜ சின்ன சின்ன விஷயங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய எபிலிட்டிய வந்து அது அது அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு வேண்டுகோள். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னுடைய உரைய நிறைவு செய்யணும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னா, அ நம்ம சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, நம்ப வந்து அ நான் பெருமைக்குன்னு சொல்ல விரும்பல. அ பட் நம்ம நம்மளுடைய தமிழ் மொழி, அதனுடைய அருமை வந்து இளைய தலைமுறை வந்து உணரணும். எதுக்காக உணரணும் அப்டின்னா, முனைவர் ஞானசம்பந்தன் ஒரு இதுல சொன்னார். ஒரு ஒரு பேச்சுல, அவருடைய பேச்சுல. தமிழ் படிச்சவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். ஏன் மரியாதை இருக்கும்னா, தமிழ் படிச்சவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அப்டின்ட்டு ஒரு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும் அப்டின்னு சொன்னார். அது என்னுடைய புரிதல் என்ன அப்டின்னா, நம்ம தமிழ் மொழியில இருக்கிற அளவுக்கு ஒரு லிட்டரேச்சர் வெல்த் எனக்கு தெரிஞ்சு வேற மொழியில இருக்காது. அப்டின்னு நான் பெருமையா சொல்லிக்க விரும்பல. பட் இருக்குது. அத உணர்ந்து அத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்டின்னு நான் நல்லா சொல்ல வரேன். நீதி இலக்கியம் மாத்திரமே நம்மகிட்ட எத்தனையோ இருக்கு. திருக்குறள் மாத்திரம் கூட இல்ல. திருக்குறள் திருக்குறள் வந்து உலகத்துல எல்லாருக்கும் இப்ப பரவலா தெரிஞ்சு போச்சு. அதைத் தவிரவும் எண்ணற்ற நீதி நூல்கள் நிறைந்து இருக்கிற இலக்கிய வளம் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. நம்ம தமிழ் இருக்கிற இலக்கியத்துல ஒரு 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 துளிய நம்ம பருகுனோம்னா, ஒரு துளிய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கூட நம்ம வாழ்க்கையில அது எல்லா இடத்துலயும் கூட வரும். அது அதையும் வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மற்றபடி இந்த இனிமையான காலை பொழுதுல இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பாரதி கலைமன்றத்திற்கும், அம் லதா, ராஜி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லா குழந்தைகளும் நல்லா தமிழ் பேசுறீங்க. இவ்வளோ தமிழ் வந்து இந்தியால இருக்கிற குழந்தைங்க கூட தமிழ் பேசுமான்னு தெரியல. அ வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. சிறப்பு, சிறப்பு. அருமை. சிவா, நீங்க என்ன சூப்பரா பேசுறீங்க. ஏன்னா அடிக்கடி என்ன ஐயா, ஐயான்னு சொல்லி வயசான ஆகிட்டீங்க. அத தவிர மத்தெல்லாம் சிறப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வயசாகலைங்க நான். எனக்கு தான் வயசாயிருச்சு. எனக்கு வந்து நரைமுடி வந்து விட்டது. நரை வந்தாலும் தமிழால் இளமையாக இருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க சிவா சொன்னது முக்கியமானது. ஒரு ஒரு முக்கோணம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. அ முதல்ல காலேஜ் ஆர் ஸ்கூல் நீங்க படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த பக்கம் பேரண்ட்ஸ், உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய பெற்றோர்கள். இந்த பக்கம் நட்பு. இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான கல்விய கொடுக்கக்கூடிய தளமாக இருக்கிறது. இந்தியால கண்டிப்பா நானோ, சிவாவோ இல்ல எங்க வயது ஒத்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உறவுகள் அதிகமா இருக்கும். வீட்ல சித்தப்பா, பெரியப்பா, சித்தி. அதாவது கல்வி இங்க நான் சொன்ன மாரி வெறும் சயன்ஸ் மட்டுமே கல்வி கிடையாது. நெறைய விஷயங்கள தாண்டி நம்ம எப்படி இருக்கணும்? உதாரணமா ஏதாவது தவறு செய்யும்போது, உறவினர்கள் வந்து திருத்துவாங்க நம்மள. "ஏய் அப்படி பண்ணாதடா" அப்படிம்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் அதுவுமே வாழ்க்கைக்கான கல்வி தான். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது இந்தியாவுல. இங்க வந்து அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறது. அப்போ நாம என்ன சுற்றத்துல இருக்கிற மத்த இப்போ நம்ம பெரிய பக்கத்துல உள்ளவங்கலாம் மாமா அவ்வளோதான். நம்ம வந்து உறவுகள நமக்கு வந்த இடத்தில் உறவுகளை விரிவாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளோதான். அது வந்து பிகேஎம்மா இருக்கட்டும், சிலம்பா இருக்கட்டும், இந்த மாரி அமைப்புகளுடைய நோக்கமே உறவுகளை பலப்படுத்துவது. கடல் கடந்து இருந்திருக்கும் நம்ம தமிழ் நம்ம மக்களுடைய உறவுகள். தமிழைத் தாண்டி நம்ம மற்ற நான் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
எந்த மொழியனான எந்த இனமாக இருந்தான எல்லாரும் நம் உறவினர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயங்களை அவர்களிடம் கற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அவங்க செய்யற சில விஷயங்கள் நம்ம வந்து மனம் கோணாமல் அவங்களுக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கலாம் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அதனால அந்த உறவுகள் அவங்க சொன்ன மாதிரி முடிந்த வரைக்கும் தாயகத்தில் இருக்கிற உங்க தாத்தா பாட்டியா இருக்கட்டும், உங்க மாமாவா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் பேச முயற்சி பண்ணுங்க. பேசும்போதே அந்த என்ன சொல்லுவாங்க உங்களுக்கான ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அப்ப அவங்க நீங்க செய்ய சில விஷயங்கள் அவங்க பாராட்டுவாங்க. ஏதாவது சொல்றதா இருந்தா அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணாதடா அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கல்வியை நம்ம உறவுகளிடமிருந்து ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நட்பு சொன்னாரு. நட்பு மிக முக்கியமான விஷயம். உன் நண்பனை காற்று நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி, நம்மளுடைய நட்ப மிக சரியான நட்பா வச்சுக்கணும். அவர் சொன்ன மாரி ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில தவறுகள் செய்யலாம். அப்படி நம்ம நண்பன் ஏதாவது செய்யும்போது, அவனை இடித்துரைப்பது. "அவனுக்கு இப்படி பண்ணாதடா" அப்படின்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். பைஸ்டாண்டரா இருக்கக்கூடாது. எப்போ நடந்தாலும் அவன் நம்மளோட நண்பன்னா கண்டிப்பா அது நம்மள திருத்த வேண்டிய விஷயம். அவனுக்கு சொல்லணும். அது கேட்கலைன்னா ஓகே. நம்ம அப்பனா அந்த நட்பு நமக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்க விலகிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இருக்கும். ஸோ நட்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது ஒரு நல்ல நட்பு. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கோம். காலத்துக்குமான நம்ம ஒரு வயதை தாண்டும்போது நமது விஷயங்களை பகிர்ந்து கொள்வதா இருக்கட்டும். ஏன்னா இந்த ஊர்ல நெறைய அந்த தனிமையா நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனோம்னா நெறைய நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்போ குடும்பத்தில பகிர்ந்து கொள்ள முடியுமோ இல்லையோ, நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கலாம். அந்த மாரி சில விஷயங்களுக்கான நல்ல நட்ப நாங்கலாம் அங்கேருந்து இங்க வந்ததுனால, இங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நட்புகள் வருகிறது. இப்போ உங்களுக்கு அப்படி இல்ல. பள்ளியிலிருந்தே இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்தே, உங்களுடைய ஆரம்ப கல்வியிலிருந்தோ, நடுநிலை கல்வியிலிருந்தோ, நல்ல ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அது ஒரு ப்ராசஸ். நீங்க பாருங்க, அவங்க பண்ற விஷயம் உங்களையோ, உங்களை சுற்றியுள்ளவர்களையோ பாதிக்கும் விதத்தில் இருக்கிறதா? அந்த நட்ப பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது. இல்ல அவர்களால 2 பேருமே பெறுதலும், தருதலும் மிக அருமையா சொன்னாங்க சிவா. அந்த மாரி 2 விஷயமா இட்ஸ் மியூச்சுவலா உங்ககிட்ட விஷயத்த அவங்களுக்கு குடுக்குறீங்க. அவங்ககிட்ட உள்ள விஷயத்த நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு நட்ப கண்டிப்பா அதான் அகநக நட்பது நட்பன்று. வெறும் சும்மா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறதில்ல. ஆ நீங்க 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 ஏதாவது செய்யும் பொழுதும் உங்களை அவங்க சுட்டிக்காட்டும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இன்னைக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய சிலம்பம் அமைப்புல பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது செய்யும்போது, "சுவாமி நீ இப்படி பண்ணாதீங்கம்பாங்க." உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் அவங்க அவங்க நம்ம மேல உள்ள அக்கறையில சொல்றாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்குவேன். அதே மாரி நீங்களும் அதை எப்பவுமே எடுத்துக்கோங்க. அந்த முக்கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பள்ளிக்கூடத்திலேருந்து வரக்கூடியது, உங்களுடைய பெற்றோர் மற்றும் உங்க சுற்றோர், அதாவது உங்க சுத்தி உள்ளவங்கள இருந்தது. அதுக்கடுத்து உங்க நட்பு. இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா, மிக மிக தேவையான ஒரு விஷயம். அத நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க. நீங்க எந்தெந்த இடங்கள்ல இருந்து நீங்க விஷயங்கள எடுத்துக்கிறீங்கன்னு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க அவங்க, அ ஆசிரியர்கள். உண்மையிலே இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய அம்மா, கண்டிப்பா அவர்களுடைய ஆசிரியர்கள் ஒருத்தவங்களுடைய ஒரு தூண்டுகோல். அது "சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும்" அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் ஆசிரியர்கள் தான். அந்த அத்தைய ஆசிரியர் வந்து உதாரணமா திருக்குறளே இப்ப நாளைக்கு நீங்க கூட ஒரு ஆசிரியரா போகலாம். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இணருள்த்தும் நாறா மலரனையர்" அதாவது மலர்ந்தும் ஒரு மனமில்லாத மலர் மாரி இருந்துறக்கூடாது. யாருன்னா, அந்த சொன்னது அத சரியா சொல்லி தர முடியாதவங்க. "இணருள்த்தும் நாறா மலரனையர் கற்றது உணர விரித்துரையாதார்." அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அமைந்த அத்தகைய ஆசிரியர்கள். அவர் சொன்ன மாரி என்னோட தமிழ் ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அதாவது 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி. அதுக்கப்புறம் தமிழ்ங்க ஏன்னா நான் பொறியியல் கல்லூரியா இருக்கட்டும், அப்புறம் என்னுடைய முனைவர் பட்டமா இருக்கட்டும், அவ்வளோ ஆங்கில வழி கல்வியா மாறிடுச்சு. இப்ப அவர் சொன்ன அதே மாரி தான். காலேஜ் போற வரைக்கும் தமிழ தவிர வேற எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கத்துக்கிட்டோம். அப்போ ஆசிரியர்கள் வந்து முக்கியமான ஒரு காரணியா எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க இல்லன்னா இன்னைக்கு நாங்க இங்க இருக்கவே முடியாது. எனக்கு என்னுடைய இதுல பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே இன்னைக்கு இங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் சண்முக சுந்தரம் சார். அவர பத்தி நான் சொல்லணும். 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்றார். மரத்தடியில புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த மரத்தடியில அவர் சொல்லிக் கொடுத்த திருக்குறள் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அவர் சொன்ன திருக்குறள் என்னன்னா, "தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று." இது ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு திருக்குறளுங்க. நீ உலகத்துல பொறந்துட்டேன்னா, உனக்கான ஒரு விஷயம் இருக்கும். தி யூனிக்னெஸ் நீ அந்த துறையில சிறப்பா இருக்கணும். அப்படி இல்லன்னா, "நீ என்னடா பொறந்து என்ன பண்ணி?" அப்படிங்கிறத மிக மிக அதாவது அந்த குறள் வந்து என்ன பயங்கரமா பாதிச்சது. அதுக்கப்புறம் நான் செய்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே நம்ம என்ன செய்றோம்? வாட் இஸ் த வேல்யூ ஐ அம் ஆடிங் இட் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. அது என்ன சொல்ல, அது நம்மளே அறியாம. அதுமாரி இந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து நீதி இலக்கியங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, அறம் சார்ந்த கருத்துக்கள். நெறைய விஷயங்கள் உங்கள வந்து அதான் அந்த சொல்லுவாங்கல்ல, ஆ அ மோட்டிவேஷனல் டாக் அதெல்லாம் இப்போ. ஆனா எங்களுக்கு வந்து
முக்காவாசி எங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள்லேருந்து கிடைச்சது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா திருக்குறளாக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், அறம் செய்ய விரும்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் தான். அது உங்களுடைய ஆழ மனதில் பதிஞ்சது. அந்த ஆசிரியர்கள் வந்து மிக முக்கியமான காரணிகள். ஒருவேளை நீங்கள் யாராவது ஆசிரியரா போறதா இருந்தாலும், இத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எப்படி அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாணவன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அந்த மாரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க அந்த துறைய எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அது மாரி கற்றல் என்பது ஒரு இனிமையான அனுபவமா வாழ்க்கையில இருக்கும். நீங்க கல்லூரியில இப்போ கல்லூரிக்கு போறீங்களா? இல்ல கல்லூரிக்கு இருக்கிறீங்களோ? உங்களோட கல்விய சிறப்பா பாருங்க. உங்களுடைய ஆசிரியர்களிடம் நெறைய தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே என்ன சொல்லுவோம், அந்த மாரி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது. இப்போ நம்ம பள்ளியில வந்து என்ன மாதிரிலாம் பண்ணணும்? அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலரா இருக்கலாம். இல்ல அத தாண்டி வேற விஷயங்கள் என்ன பண்ணலாம்? அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் அது பெரிய கேள்வியாகவே இருக்கும். அந்த விஷயத்த சொல்றதுக்காக இப்போ நமக்கு சஞ்சீவ் வராரு. சஞ்சீவ், நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம்? இந்த மாரி விஷயங்கள எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. மாணவர்கள விட இது பெற்றோர்களாகிய எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா, இது வந்து ஸ்கூல்ல உள்ளவங்க. நாங்க அவங்கள எந்த மாரிலாம் பண்ணா, நீங்க எந்த மாரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் சஞ்சீவ். நான் 10th கிரேடில் படிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பேசணும்னா, இப்போ எல்லா ஸ்கூலுமே வெரைட்டியாக இருக்கு. இப்போ நம்ம சயின்ஸ் படிக்கலாம், மேத் கிளப்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்கு, தியேட்டர் கிளப்ஸ் இருக்கு, மியூசிக் கிளப்ஸ் இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் யோர் ப்ரெஃபரன்ஸ், யோர் யூனிக்னஸ், அந்த கிளப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணணும். இந்த காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நல்லா யூஎஸ் ஸ்கூல்ஸுமே ஒரு காலேஜ் ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராமில் அந்த கைடன்ஸ் கவுன்சிலர் இருக்குவாங்க, உங்கள் எல்லாம் ஃபைனான்ஷியல் டீச்சர்ஸ் இருக்குவாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நிறைய காலேஜ்லேருந்து வருவாங்க, காலேஜ் ஃபேர்ஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குவாங்க இந்த ஸ்கூலில். இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ ஹை ஸ்கூல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் பார்க்கணுன்னா, என்னோட ஹை ஸ்கூலில் மற்ற ஹை ஸ்கூல்லனா ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்டு, அட்வொகேஷனு, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் நீங்கள் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலான்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் நீங்கள் போய் ஓட்ஸ் வாங்கி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் பில்ட் பண்ணலாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸுமே எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. இப்போ மல்டி கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட் எப்படி நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும், எப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் புல்லியிங் எப்படி ஓவர் கம் பண்ணணும்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நிறைய கிளப், டிசிசி கிளப்ஸ் இருக்கும், சைனீஸ் கிளப் இருக்கும், சவுத் ஏஷியன் கிளப்ஸ் இருப்பாங்க. நிறைய கிளப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட கல்ச்சரு, உங்களோட ஆர்டிஸ்டிக்ஸ், ஆர்ட் ஸ்கில்ஸு நீங்கள் எல்லாமே ஷோகேஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடிக் வயலின், கர்நாடிக் மியூசிக்கு, கர்நாடிக் டான்ஸு, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் போய் ஷோகேஸ் பண்ணலாம் இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்ட் உங்கள் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் பில்ட் பண்ணணும். இப்போ உங்களோட அகாடமிக்ஸ் மட்டும் பேலன்ஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்டு, பொசிஷன்ஸு, இது மட்டும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, சயின்ஸ் காம்படிஷன்ஸு, அதர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணலாம். அப்புறமே உங்களோட கோல்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்ய முடியாது. உங்களோட ஸ்பெசிஃபிக் கோல் மட்டும் வச்சிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கோல் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய ஒரு குவிஸ் டே நான் மிஸ் பண்ணேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த குவிஸில் என்ன பண்ணோம், நான் என்ன லேர்ன் பண்ணணும், நான் எப்போ பண்ணலாம், டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹை ஸ்கூல். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஹை ஸ்கூல். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்புறமே நீங்கள் நிறையா கம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகணும். இப்போ வாலண்டியரிங், சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், இது மாதிரி ஃபுட் பேங்க் பேஸ்ட், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா காலேஜ் ஆப்ஸு உங்களோட ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பேக்ட் ஷோ பண்ணலாம். அப்புறமே டெக்னாலஜி நீங்கள் யூ ஷுட் யூஸ் வைஸ்லி. இப்போ பிளேஜரிசம்னு ஒன்று இருக்குது ஹை ஸ்கூலில். ஸோ ப்ளீஸ் டூ நாட் டிபெண்ட் ஆன் ChatGPT ஆர் எனி அதர் AI சாஃப்ட்வேர்ஸ். இப்போ டெக்னாலஜி வைஸாக ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா
உங்களோட எஸ்ஐஸு அதர் ப்ராஜெக்ட்ஸு அசைன்மெண்ட்ஸ்லாம் உங்களோட ஈஸி 100s. அப்புறமே எதாவது மோட்டிவேஷன் நீங்கள் வச்சுக்கணும் ஹை ஸ்கூலில். இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஃபெயில் பண்ணீங்களா, இல்லைன்னா ஒரு 80 இல்லைன்னா ஒரு 70 வாங்கினீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் ஃபீல் டிஸ்கரேஜ். இப்போ ஹை ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஓவர் கம் அண்ட் ஃபைண்ட் your uniqueness, your spirit of coming back up. Another point என்னென்ன பேச போறேன்னா, please be aware of what you're going to do in the future. So it could be in medicine, it could be in IT, it could be in engineering. நீங்க என்ன பண்ணணுமோ அது before, you have to know before applying to college. If you know before, உங்களோட talents, skills எல்லாம் முன்னாடியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மெடிசன் போகணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ நான் முன்னாடியே மெடிசன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ லைக் ஹோஸா, சயின்ஸ் காம்படிஷன்ஸ் லைக் சயின்ஸ் ஒலிம்பியாடு, இது மாதிரி நிறைய சயின்ஸ் காம்படிஷன்ஸ் போய் நான் ஜெயிச்சுட்டு வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்புறமே ப்ளீஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் அண்ட் மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ you cannot become stressful on one issue. You have to be maintaining yourself, and you should always strive for personal growth and development. Also in high school, time management ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அசைன்மெண்ட்லேயே நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஸ்கெட்யூல் போய் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஈச் அசைன்மெண்ட்டு ஒரு 15 minutes நான் பண்ணுவேன். ஸோ ஒரு அசைன்மெண்ட் 15 minutes, அப்புறமே இன்னொரு அசைன்மெண்ட் நான் 15 minutes பண்ணுவேன். அப்புறமே அந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த அசைன்மெண்ட் நான் எவ்வளோ நல்லா ஹவு வெல் டிட் ஐ டூ, நான் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஒழுங்காக நான் டைம் யூஸ் பண்ணேன்னா I will try to improve. So time management and decision making and organization skills are very important in high school. Also be prepared in high school. So உங்களோட ஸ்கூல்னா நிறைய கேலண்டர் முன்னாடியே அனுப்புவாங்க. ஸோ என்னோட ஸ்கூலில் சைக்கிள்ஸ் இருக்கு, குவார்டர்ஸ் இல்லாமல். ஸோ 6 சைக்கிள்ஸ் வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு எங்களோட கேலண்டர் சம்பளடியே தருவாங்க. செகண்ட் சைக்கிளோட கேலண்டரே முன்னாடி தருவாங்க. ஸோ கேலண்டர்னா அந்த ஆக்டிவிட்டிஸு, லெசன்ஸு, ப்ராஜெக்ட்ஸ், டெஸ்ட்டு முன்னாடி தருவாங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம்ட்டு. ஆனால் ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்டு. அந்த நைட்டுக்கு முன்னாடி இங்கே பண்ணக்கூடாது. நைட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டடி பண்ணக்கூடாது, என்ன அசைன்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. ஆல்வேஸ் பி அட்லீஸ்ட் 1 week ப்ரிப்பேர்ட். ஆல்சோ உங்களோட சோஷியல் மீடியாவே பர்சனல் வெல்பீயிங் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். நீங்கள் ப்ளீஸ் டூ நாட் பி டிபெண்டன்ட் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 24 hours on வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஷுட் ஆல்வேஸ் மானிட்டர் யுவர் செல்ஃப் அண்ட் always be aware of the impact. So also do not have peer influence. So உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டெசிஷன் பார்த்து நீங்கள் அதே செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை செய்யுங்க ஹை ஸ்கூலில். ஸோ அதான் அந்த யூனிக்னஸ்னா அங்கேருந்து வரும். காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குவாங்க, இந்த அப்ளிகேஷன் மட்டும் எப்படி என்ன யூனிக்காக செஞ்சுக்காங்க, இவங்க எப்படி அவங்களோட கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி டிஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு பார்க்குவாங்க. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணுங்க. ஸோ யா, மிக்க நன்றி. அதுதான். யா, சிறப்பு. அருமை சஞ்சீவ், அருமையாக சொல்லிட்டாங்க இவங்க. சஞ்சீவ் சொன்ன மாதிரி தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலை, நான் என்னுடைய ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், கலைபாலக்கல் தரணியேவேல். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். வெறும் சப்ஜெக்ட் அதை நம்ம போகிற இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த பரிணாமத்தில் நம்மளை கல்வியானது வளர்க்கும். ரொம்ப நன்றி சஞ்சீவ். இது கண்டிப்பாக எனக்காக இருக்கட்டும், எங்களை மற்ற மாணவர்களாக இருக்கட்டும் பயனுள்ளது. மற்ற அந்த ஹோஸா நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் திரும்பவும் இந்திய கல்வி முறையை பற்றி சொல்றதுக்காக அவங்க சௌமியா கணேஷ்ராம் வராங்க. சௌமியா, இப்போ நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய, ஏன்னா இவங்களுடைய 2 பக்கமும் இருக்கிறாங்க, உங்களுடைய தகவல் எங்களுக்கு பகிருங்க. நன்றி. எல்லாரும் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ நான் எடுத்து வச்ச டாபிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பேசியாச்சு. இப்ப நானா யோசிச்சு ஏதாவது பேசினா தான் உண்டு. ஸோ நான் இந்தியாலயே டீச்சிங்ல இருந்திருக்கேன். இப்பவும் நான் டீச்சிங் பண்றேன். என் பசங்க அவங்களோட கல்வி முறையை இந்தியன் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு இங்க வந்திருக்காங்க. பொதுவாவே நான் ஒரு கல்வி முறையை எப்படி பாக்குறேன் அப்படின்னா,
ஒரு நாடு அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக டிசைன் பண்ண ஒரு முறை. எந்த நாடுமே அந்த நாடு சிறப்பா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணதுதான் அந்த நாட்டுடைய கல்வி முறைன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே வந்து படிப்பு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம். அது மட்டும் அங்கத்துல தங்கி நிக்காம அதை வச்சு இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து நான் வந்து இந்தியாலயும் பார்த்திருக்கேன், அமெரிக்காலயும் அதை பாக்குறேன் நான். ஒரு பாடத்துல இருக்கிறத ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க, அதை நம்ம கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். இந்த யுஎஸ் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாவே வந்து ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் ஹெல்பர்ஸ் அப்படின்னு தான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கிற, இந்த சமுதாயத்துல நமக்காக உழைக்கிறவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சோசியல் ஹெல்பர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன், டாக்டர், நர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதுல வந்து ஈவன் அந்த மரத்தை ட்ரிம் பண்றவங்க, நம்மள அந்த பார்க்க சரிப்படுத்துறவங்க, டாக்டர்ஸ், நர்ஸ், டென்டிஸ்ட், டீச்சர்ஸ், இப்படி எல்லாருமே. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 5 வயசு மூளைக்கு அது தெரியும் போது என்ன செய்யணும், ஓ இதெல்லாம் வேலை, இதெல்லாம் நம்ம மதிக்கக்கூடிய வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலயே இங்க வந்து அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி டர்ன் அண்ட் டாக். இப்ப இங்க வந்து நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்னா வாலண்டியரிங் பண்ணணும். நிறைய குழந்தைங்க அதை சொல்றாங்க, இங்க நிறைய குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அதை பண்றாங்க. இப்ப நம்ம காலத்துல எல்லாம் நம்ம என்ன வாலண்டியரிங் பண்ணோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா ஊர்ல ஒரு கோயில் இருக்கும், அங்க ஒரு விசேஷம் இருக்கும், அங்க ஒரு சாப்பாடு போடுவாங்க. அப்ப யாருன்னே தெரியாது. அந்த தண்ணி எடுத்து வைப்பா, அத அந்த கொண்டு வந்து போடு, அவங்களுக்கு அது என்ன வேணும்னு கேளு, வந்திருக்கவங்க யாருன்னே தெரியாது. பட் நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த சங்கோஜம் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம போய் பப்ளிக்கா போய் ஒருத்தங்களை கேட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ பண்ணுவோம். சோ இங்கேயும் அதைத்தான், அந்த கான்செப்ட் தான் பண்றாங்க, வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வாலண்டியரிங் அப்படின்னு தெரியணும்னா எடுத்த உடனே ஒரு குழந்தையால டக்குன்னு போய் அப்படி அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இங்க யுஎஸ் சிஸ்டம்ல 1ஆம் வகுப்புல இருந்து, அதாவது முதல் வகுப்புல இருந்து டர்ன் அண்ட் டாக் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்க பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருவாங்க, இல்ல ஒரு டாபிக் சொல்லி கொடுப்பாங்க. அத சொல்லி முடிச்ச உடனே டர்ன் அண்ட் டாக் நீங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல திரும்பி அதுக்கு தெரிஞ்சது அதை சொல்லும். அது வந்து ஒரு ஒரு ட்ரெயின் பத்தி அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாங்கன்னா, அந்த ட்ரெயின் பாத்திருக்கீங்களா, ட்ரெயின் பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த குழந்தை வந்து நான் அங்க ட்ரெயின்ல போனேன் அப்படின்னு சொல்லும். அது வந்து அதோட சொந்த கருத்து தான். பட் அந்த குழந்தை வந்து அந்த கான்செப்டை ஒத்தி அது யோசிச்சு அதோட ஒப்பீனியனை சொல்ல வைப்பாங்க. இப்ப இத வந்து நான் குறையீடா சொல்லல, உத்தம மதிப்பு பண்ணல. இந்தியன் சிஸ்டம்ல வந்து வி ஆல்ரெடி ஹாவ் அ ரிசல்ட். ஒரு விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும், அதை டிசைட் பண்ணி வச்சிருப்போம். அந்த கரெக்டான ரிசல்ட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து எப்படின்னா இங்கேயும் ரிசல்ட் இருக்கும், டிசைட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் அவங்களோட ஒப்பீனியனை நிறைய நம்ம கேட்போம். இந்த மாதிரி நம்ம இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு ஈஷா, இன்னைக்கு வசுப்ரதா, இன்னைக்கு சஞ்சீத் எல்லாம் வந்து வெளியில வந்து இப்படி டக்குன்னு பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல வந்து அத வந்து அவங்க ரொம்ப முக்கியமா அதை வந்து உன்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் என்ன, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன செய்ற, இது தினம் நடக்கும் கிளாஸ்ல, எவ்ரிடே நடக்கும். நீ சொல்லு, உன் கருத்து என்ன, நீ ஏன் அப்படி நினைக்கிறன்றது அந்த குரூப் டிஸ்கஷன், அந்த டேபிள் டிஸ்கஷன்ங்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்க இருக்கும், அது இருந்துதான் ஆகும். சோ இது வந்து அவங்களுக்கு இந்த வாலண்டியரிங் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கு. இந்த வாலண்டியரிங் பண்ண போறது போது அவங்க சொல்ற மாதிரி காலேஜ் எஸ்ஏக்கு மட்டும் அது பயன்படும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க அந்த வாலண்டியரிங் பண்ண அந்த சமுதாயத்தோட போய் அவங்க வந்து டைரக்டா பழகுறாங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா பக்கத்துல யாரும் அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு இடத்துல போய் நீ எப்பா இது நீ எடுத்து வை, இதை நீ செய்யினா நம்ம சொல்லி கொடுத்து அந்த குழந்தை செய்யறது வேற.
அந்த அந்த டேபிள் எடுத்து இந்த இடத்துல வச்சு அடுக்குங்க, வரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அது யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா இவங்க எல்லாம் வரப்போறாங்க, அரேஞ்ச் பண்ணிடுங்கப்பான்னு சொன்னா அந்த குழந்தைங்க அதை யோசிக்கணும். வர்றவங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் நம்ம வாலண்டியரிங் பண்ணணும். ஏன்னா விதவிதமான வாலண்டியரிங் இருக்கு. அனிமல் ஷெல்டர்ல போய் நிறைய பேர் வாலண்டியரிங் பண்ணுவாங்க. அங்க பாக்குற வேலை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்மளோட பிகேஎம்லயே ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்கன்னா இங்க பண்ற வாலண்டியரிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அனிமல் ஷெல்டர்ல பண்ற வாலண்டியரிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சீனியர்ஸ் அவங்க ஹோம்ல போய் பண்ற வாலண்டியரிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இது எல்லாமே இது வந்து ஒரு சோசியல் இதோட பைண்ட் ஆயிருக்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்து யோசிப்பாங்க. அவங்களால யோசிக்க தெரியும். ஒரு குழந்தை வந்து ஒரு 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 சாதாரண ஸ்டூடெண்ட், ஒரு டீனேஜர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். ஒரு மனிதன் கேள்வி கேட்க அவன் மூளை வந்து அந்த அந்த ஒரு விஷயத்த நோக்கி அந்த பத்தி நிறைய யோசிச்சு அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த சொசைட்டில எது இல்ல, எது வேணும் அப்படிங்கறத புரிதல் கிடைக்கும். ஒரு சொசைட்டிலயோ ஒரு இடத்துலயோ ஒரு விஷயம் இல்ல, இந்த விஷயம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அத நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உதிக்கும். சோ இந்த வாலண்டியரிங், இந்த பொது பணி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சாதாரணமான விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது எஸ்ஏல அது அவங்களோட பேஷன், அவங்க எஸ்ஏ அதெல்லாம் தவிர அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி அதை அழகா சேனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றத கத்துக்கலாம். அந்த வாலண்டியரிங்ன்ற விஷயத்த நான் அப்படி பாக்குறேன். இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே சொல்றேன் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த இந்த அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து நான் ரொம்ப வியக்கிறது ஒண்ணுதான். அந்த டேபிள்ஸ வந்து மனனம் பண்ணவே மாட்டேன்றாங்க. நம்ம எல்லாம் அந்த சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுல வாய்ப்பாடு அவ்வளவு சொல்லியிருப்போம். அது தினமும் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு முடிஞ்ச உடனே ஒரு 40 மினிட்ஸ் வந்து உட்கார வச்சு நம்ம சொல்ல வச்சிருவாங்க. ஸ்கூல்ல அத்தனை வாய்ப்பாடு 1ல இருந்து ஆரம்பிச்சு 12 வரைக்கும் அந்த வாய்ப்பாடு சொல்லி மனனம் பண்ணிடுவோம் நம்ம அதை மனசுக்குள்ள. இங்க வந்து அது ஒண்ணுதான் வந்து எனக்கு இங்க ரொம்ப வியப்பா இருக்கும். இது எப்படி இப்படி பண்ணா இப்படி டக்கு டக்குன்னு நம்மளால சொல்ல வராதே. அதுதான் மேத்ஸ் டிலே ஆகும். மேத்ஸ் டீச்சர்ங்கிறதுனால எனக்கு அந்த குழந்தை வந்து அந்த சைட்ல போட்டு அதை பண்ணிட்டு இருக்கும். பாக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கும். சோ என்னடா இது இது இவ்வளவு நேரம் ஆகுதே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த செவி வழி கல்விங்கிறது இந்தியன் சிஸ்டம்ல வந்து அடிச்சுக்க சான்ஸே கிடையாது. சார் சொன்ன மாதிரி குருகுலம் சார் சொன்ன மாதிரி குருகுல கல்வி முறையில வந்து நோட்டு கிடையாது, புஸ்தகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆசிரியர் உட்கார்ந்து சொல்லுவாங்க. அந்த சொல்றத கேட்டு அந்த கேள்வி ஞானம், அந்த கேள்வி அறிவு அது ஒண்ணுதான் அந்த மனசுல வந்து ஆழமா பதியும். நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய இந்த வரலாறு எல்லாம் படிச்சிருப்போம். அதுல வந்து நிறைய நம்ம இந்தியால வந்து இன்வேடர்ஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க புக்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அப்படி இப்படி எல்லாம் படிச்சிட்டோம். பட் ஸ்டில் நம்ம அறிவு நம்மள்ட்டதான் இருக்கு. எங்க இருந்தது நம்ம அறிவெல்லாம்? நம்ம அறிவெல்லாம் நம்ம அறிஞர்களோட மூளையில இருந்தது, அறிவுல இருந்தது. அத சொல்லிதான் நமக்கு இத்தனையும் நம்ம கத்துட்டு இருந்திருக்கோம். நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் அந்த திருக்குறள் ஏன் இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த சின்ன வயசுல அந்த மனப்பாடம் பண்ணி அந்த மனசுல ஏத்தி அந்த மனனம் பண்ற கல்வி முறை வந்து உலகத்திலேயே சிறந்த கல்வி முறை. நான் வந்து அத இந்தியன் சிஸ்டம்ல வந்து அத நான் வந்து ரொம்பவே பெருமையா சொல்ற ஒரு விஷயம், அந்த மனனம் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா புஸ்தகத்துல இருந்து எடுத்துடலாம், நம்ம அறிவுல இருந்து யாராலையும் அந்த இதை எடுக்க முடியாது. அதுக்கடுத்து நான் எடுக்க போற ஒரு டாபிக் வந்து நம்ம இங்க வந்து நிறைய எஜுகேஷன் பத்தி பார்த்துட்டோம். ஒரே ஒன்று குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். 10:20 அடுத்து உங்களுக்கு தான் 10:25க்கு நாங்க ஜூமை கொடுக்கணும். நான் 2 minutes தான். 2 minutes. இதான் என்னோட ஃபைனல் பாயிண்ட். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். தட்ஸ் தி தேர்ட் பாயிண்ட். சோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டம் அது தவிர இந்தியன் பள்ளி
அமெரிக்கன் பள்ளி. சாதாரணமா நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற பள்ளி ஸ்கூல்ஸ், நம்ம இந்தியால வந்து பள்ளிக்கூடம் பாக்குறோம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் படிக்கிற நம்ம பசங்கள்லாம் கூட யாரோட படிப்பாங்க? நம்ம தமிழர்களோட தான் படிப்பாங்க. இல்லைன்னா 1, 2 வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட படிப்பாங்க. நம்ம வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்ம பழக்க வழக்கம், இந்த மாதிரி இருக்கிறவங்களோட தான் நம்ம தினம் ஸ்கூலுக்கு வந்திருப்போம். ஒரு நாளைக்கு மேஜர் 8 மணி நேரம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருப்போம். யாரோட பழகும்? அதே கலாச்சாரம், அதே பண்பாடு, அதே பழக்க வழக்கங்களோட இருக்கிற குழந்தைங்களோட தான் நம்ம இருக்கோம். ஆனா இங்க அப்படி இருக்காங்களா நம்ம பசங்க? டெஃபினட்டா கிடையாது. இங்க அவங்க டெய்லி பழகுறவங்க பக்கத்து நாட்டவர்களா இருக்கிறாங்க, அண்டை நாட்டவர்களா இருக்கிறாங்க, வித்தியாசமான கலாச்சாரத்துல இருந்து வந்தவங்களா இருக்காங்க, வித்தியாசமான பண்பாடு, அவங்க வாழ்க்கை முறையே வித்தியாசமானதாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி வாழ்க்கை முறைன்றது ரொம்ப அவசியம். நம்ம அதை கத்துக் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. வாழ்க்கை முறை வந்து அவங்களாவே தினம் வாழ்ந்து கத்துக்கிறது. இப்ப இந்தியால இருக்கும்போது அது அது அவ்வளவு மேஜர் டிஃபரன்ஸா தெரியல. இங்க வரும்போது அந்த கல்ச்சுரல் ஷாக் அப்படின்றது வந்து அது ரொம்பவே பெரிய விஷயம். உண்மையிலேயே சொல்றேன், அந்த குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு பக்கத்து நாடுக்காரங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்றாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய எஜுகேஷன் சிஸ்டம், அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டம், இந்திய கல்வி, அமெரிக்க கல்வி, இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. சிறப்பா சொல்றீங்க. செவிச்செல்வம் முக்கியமானது அப்படின்ட்டாங்க. ஆமா, முக்கியமான விஷயம்தான். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இப்ப இவங்க எல்லாரும் சொன்னதையும் ஒரு லைன்ல சொல்றேன். 3 விஷயங்கள், உங்களுடைய பள்ளியா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல், இந்த 3 விஷயம்தான் உங்களுடைய கல்வி முறையை எடுத்து போகுது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது சௌமியாவா இருக்கலாம், சுவாமியா இருக்கலாம், சிவாவா இருக்கலாம், வசுப்பிரதாவா இருக்கலாம், யாரு சொன்னாலும் அந்த விஷயத்தை தீர ஆராய்ந்து அந்த விஷயங்களை செயல்படுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வைகளும் மாறலாம். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, கல்வியானது ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்குமான ஒரு தொடர்பை எப்படி உருவாக்குது, நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்க சூழ்நிலையில இருந்து அதை யோசிச்சு செயல்படுங்க. அது மட்டும்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை மொத்த நோக்கமும் அதான். நீங்களே யோசிக்கணும், உங்களுக்கான விஷயங்கள் நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரியான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. திரும்பவும் நான் முதல்ல சொன்ன ஒரு திருக்குறள், தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. என் உண்மையிலே மிகவும் அந்த இவங்க சொன்ன மனப்பாடம் பண்ணதோட ஆக்சுவலா உள்ள புரிதல் எடுத்துக்கோங்க. அந்த புரிதல் வந்து மிக முக்கியமானது, உங்களை கடைசி வரைக்கும் எடுத்து சொல்லும். வாழ்க்கையில திங்க் பிக், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அப்புறம் அதே மாதிரி முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தாலே முடியாதனாலும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதுதான் இந்த கல்வி முறைனா என்ன, இவ்வளவுதான். இதுக்கு மேல கல்வி அப்படிங்கிறது வேற பெரிய விஷயமே கிடையாது. நீங்க கத்துக்கோங்க, ஆர்வமா கத்துக்கோங்க விஷயங்களை. அது உங்களுக்கு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எல்லாத்தையும் புரிதலோட கத்துக்கோங்க. கற்ற பின் நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். அதுதான் இந்த பிகேஎம்மா இருக்கட்டும், சிலம்பா இருக்கட்டும், எல்லா தமிழ் அமைப்புகளும் நம்ம செய்யறது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பலனுள்ளதா இருக்கணும், நல்லதை. ஒரே ஒரு விஷயம், ஸ்டீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்டெம் எஜுகேஷன், ஸ்டீம் எஜுகேஷன், எஸ் ஃபார் சயின்ஸ், டெக்னாலஜி, இங்கிலீஷ், ஆர்ட்ஸ், மேத். அதே ஸ்டீம் தமிழ்நாட்டிலும் நம்ம இந்தியாவில் நாங்கள் படித்ததில் இருந்துச்சு. அதில் இ அப்படிங்கிறது எங்களுக்கு எத்திக்ஸ், அறம் சார்ந்த தமிழ் வழி கல்வியாக இருந்தது. அவங்க சிவா சொன்ன மாதிரி நீதி இலக்கியங்களாக இருந்தது. அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்குவோம். நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும், எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும், எந்த மொழியில் இருந்தாலும் நல்லவைகளை, இப்படி அன்னப்பறவை வந்து பால் எடுத்து, தண்ணியும் பால் இருந்தால் பால் எடுத்துக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவோம். அதுதான் மனித குலத்திற்கு தேவையானது. நம் கற்கும் கல்வியானது மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அதனுடைய பலனிற்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எங்க போனாலும் என்ன கத்துக்கிட்டாலும் நீங்க செய்ய வேண்டியதுதான். இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து, இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்து மிக சிறப்பு செய்த பிகேஎம் அமைப்பிற்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப 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 சிறப்பு டாக்டர் சுவாமிநாதன். ரொம்ப ஒரு சிறந்த இதுல ஒரு
திறம்பட்ட ஒரு ஆளுமையை எனக்கு கூட்டு வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி பேசின எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒவ்வொருத்தவங்களை பத்தி சிறப்பா பாராட்டணும். ஆனா இப்பயும் மாதிரி இந்த காலதேவன் வந்து நம்மள கழுத்து நெரிக்கிறாரு. அதனால நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா இல்ல, ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வந்து நம்ம விகேயின் தலைவர் திருமதி விஜி திரு வந்து எல்லார்ட்டையும் ஒவ்வொரு வார்த்தைகள் பகிரணும்னு நினைக்கிறாங்க. விஜி, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி ராஜி. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது எந்த நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க பண்ணணும் அப்படின்னு ராஜி, லதா கிட்டலாம் நம்ம பேசிட்டு இருந்தோமோ, அந்த நோக்கம் வந்து சிறப்பா நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய கல்வி முறைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட். கன்ஃபியூஷன் கூட சொல்ல முடியாது. நிறைய அதுல வந்து வித்தியாசமான எண்ணங்கள் ஒருத்தருக்கும் இருக்கிற ஒரு விஷயங்கள். அது எல்லாத்தையுமே ஒரு டேபிள்ல பூல் பண்ணி பேரண்ட்ஸ் வழியா கேட்கறதும், டீச்சர்ஸ் வழியா கேட்கறதும், அதே நேரத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வழியா கேட்கறதும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா நான் பார்க்கிறேன். ஏன்னா எல்லாருடைய பகிர்தலும் அங்க ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். இதுல ஒரு குழந்தை பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஐ திங்க் சஞ்சீவ்னு நினைக்கிறேன். மல்டி கல்ச்சுரல் டிஸ்கிரிமினேஷன். அதே சௌமியாவும் இப்ப சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம ஊர்ல படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் கல்ச்சுரல் பீப்புள் கூட தான் நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மிங்கிள் பண்ணியிருப்போம். அதுல பெருசா நம்மளுக்கு டிஃபரன்ஸோ கஷ்டங்களோ நம்மளுக்கு இருக்காது. ஆனா இந்த குழந்தைங்க இங்க ஃபேஸ் பண்ற மிக முக்கியமான ஒரு சேலஞ்சுங்கிறது மல்டி கல்ச்சுரல் டிஸ்கிரிமினேஷன். அதுவும் சேர்த்தே அந்த குழந்தை அதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மல்டி கல்ச்சுரல் பார்ட்டிசிபேஷன் மட்டும் கிடையாது. இட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அங்க ரொம்பவே இருக்குது. அந்த சேலஞ்சை தாண்டி தான் இந்த குழந்தைங்க தன்னை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வர்றாங்க. அது நம்ம ஒரு பேரண்ட்ஸா நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தெரியலன்னா, டே டு டே லைஃப்ல ஸ்கூல்ல இருந்து கத்துட்டு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைங்களோட அந்த கஷ்டத்தை நம்ம கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா அவங்க தன்னுடைய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கை பாதையை ரொம்ப சிறப்பா தன்னுடைய படிப்பு மூலமா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து பெருமையான, மிக பெருமையான ஒரு விஷயம். அதற்கு அந்த மொழி அப்படிங்கிறதுக்கான ஒரு துணை, அதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பாரதி கலைமன்றம் தமிழ் அப்படிங்கிற அந்த மொழியை நம் குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா தமிழ் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆக போறது. அதற்கான உதவிகளை பாரதி கலைமன்றம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. இங்க பேசின அத்தனை குழந்தைங்களுமே வந்து தமிழை வந்து ரொம்ப அழகா ஆளுமையா அதை வந்து பேசினாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. என்னதான் நம்ம வந்து அமெரிக்கால படிச்சிருந்தாலும் அந்த அடிப்படை தமிழன் தமிழ் அப்படிங்கிறத கொண்டு வந்து எல்லாருமே பேசினாங்க. நம்ம ஸ்கூல்லயே நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? 247 எழுத்துக்களே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா, வரிசையா ஆர்டர்ல தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பீரியட்ல அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாமே நம்மளுக்கு மாத்தி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பல் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு என்ன கா அப்படின்னா லாங்ல வரும்போது எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அது டேபிள் மாதிரிலாம் போட்டுலாம் நம்ம கொடுத்துலாம் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஸோ தமிழ் குழந்தைங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளும் எல்லாருமே தன்னுடைய லெவல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெருமையா நான் பாக்குறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் நேரம் கருதி தொடர முடியுமா அப்படிங்கறதான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. எல்லாரும் கேட்கறத பாக்குறதுக்கு காலத்தின் கட்டாயத்தினால இதை நம்ம வந்து இப்ப நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. மிக்க நன்றி சுவாமிநாதன் சார் அண்ட் சிவா சார் அண்ட் சௌமியா உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு. வசுப்ரதா, சஞ்சீவ் அண்ட் ஈஷா ரொம்ப அருமையா உங்களுடைய பாயிண்ட்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ ராஜி அண்ட் லதா ஃபார் இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கம்யூனிகேஷன் டைரக்டர்ஸ் தங்கராஜ் அண்ட் சவிதா 2 பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இன்னும் நம்ம போர்ட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற எல்லாருமே, தேவி எல்லாருமே தேங்க்யூ ஃபார் திஸ். இங்க வந்திருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளை ஜாயின் பண்ண எல்லாருமே இது கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் திஸ். நன்றி. ஒரு சிறிய கவிதையோட இந்த ப்ரோக்ராம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அகர வரிசையில கல்வி பற்றி ஒரு சிறிய கவிதை. அழியாத அறிவின் ஊற்று, ஆராய தோன்றும் ஆற்றல், இருள் அகற்றும் விளக்கு, ஈடிலா ஒளி தரும் கிழக்கு, உயர்வு தரும் வளம், ஊக்கம் அளிக்கும் பலம், எங்கும் போற்றும் மதிப்பு, ஏற்றம் காணும் சிறப்பு, ஐயம் மறுக்கும் கருவி, ஒளிரும் வாழ்வின் வழி, ஓதி உணர்த்தும் மொழி, ஔடதம் தரும் பயன், இஃதே கல்வியின் பொருள்.
அமெரிக்க கல்வி முறைகள் மற்றும் இந்திய கல்வி முறைகளை ரொம்ப கலகலப்பா இந்த கலந்துரையாடல் நடந்தது. அதற்கு முதற்கனாக சிறப்பாக பேசிய அனைவருக்கும் பிகேஎம் தமிழ் சபை மற்றும் பிகேஎம் யூத் கப் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதில் சிறப்பாக பேசிய திரு சிவா ராமசாமி அவர்கள், திருமதி சௌமியா கணேஷ்ராவ், மாணவி ஈஷா ஜோதி பிரபாகரன், மாணவி வசுப்ரதா, மாணவர் சஞ்சீவ் தங்கராஜ் மற்றும் தலைவராக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய முனைவர் சுவாமிநாதர் அவர்களுக்கு எங்கள் பாரதிய கலைமன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது மாதிரி பல ப்ரோக்ராம் பல ஈவெண்ட்ஸ் பிகேஎம் சார்பா நாங்க மாதம் நடத்தி வந்துட்டு இருக்கோம். நீங்க அனைவரும் அனைத்து நிகழ்ச்சியிலையும் பங்கு பெறணும்னு எங்களுடைய ஆசை. இந்த பையன் தான் பேசணும். மிக்க நன்றி. வணக்கம். உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நான் சாட்ல வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்க உங்க கேள்விகளை வந்து எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். literary.director@bkmorg.org. அதே மாதிரி join literary.director@bkmhouston.org என்ற இமெயிலுக்கு நீங்க இமெயில் பண்ணலாம். இப்ப அனைவரும் நீங்க உங்களோட கேமராவை ஆன் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஓகே சரி.